அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இன்றைய ஒன்று கூடலிலே நாம் பாவங்களை விட்டு தூரமாகுவதும் நன்மையின் பக்கம் விரைதலும் என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் ஒரு 20 நாட்களில் அல்லது 19-18 நாட்களில் நாம் ஒரு ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். கொஞ்ச நாளையில் நாங்கள் ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் நல்ல அமல்களை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நெருங்கணும் என்கிற ஒரு நோக்கத்துக்காக நம்மளை நாங்களே தயார் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு ஞாபகமூட்டுதலுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் நாம் இன்றைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு பாவங்களை விட்டு தூரமாகுது. பொதுவாக எப்போவுமே அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து போங்க, அதுக்கு பிறகு நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து போங்கன்ற வாசகத்தை தான் அல்லாஹ் சொல்வான். ஆல இம்ரானினுடைய 133வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அல்லாஹ் ஸமாவாத்து வல் அர்த். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்டா, நீங்கள் உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து போங்க, ரெண்டாவதாக சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து போங்கங்கிறான். இப்போ முதல் நாங்கள் அல்லாஹ்ட மன்னிப்புக்களை பெற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்ட மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த அல்லாஹ்ட மன்னிப்பு வந்தால் தான் நம்ம சொர்க்கம் போக முடியும். ரெண்டாவது சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து போங்கன்னா அமல்களை செஞ்சுக்கோங்க. அப்போ முதல் இஸ்திக்பார், முதல்ல நம்ம பாவத்தை விட்டு விலகணும். ரெண்டாவது நாங்கள் நன்மையின் பக்கம் அமல்களை செஞ்சுக்கிட்டு போகணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னைக்குத்தான் லைலத்துல் கத்ர் இரவு என்று தெரிந்தால் நான் என்ன துவா கேட்கணும் அப்படின்ட்டு. நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறோம் லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்கணும், அதில் துவா கபூலாகும், அது நிறைய பாக்கியம் கொண்டது, அது 1000 மாதங்களை விட சிறந்த அமல் அதில் கிடைக்குது. இப்போது ஒரே ஒரு இரவு 83 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மையை விட கூடுதலான நன்மை அல்லாஹ் தஆலா தரான். கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஒரு சூரா துஹானில் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்காங்கிறான். நாம் ஒரு பரக்கத்து நிறைந்த இரவில் இந்த குர்ஆனை இறக்கினோம்ங்கிறான். அப்போ பரக்கத்து நிறைந்த இரவு சூரத்துல் கத்ரில் முதலாவது வசனத்திலே இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவில் நாம் குர்ஆன் இறக்கினோம்ங்கிறான். அந்த கத்ருடைய இரவு தான் அந்த பரக்கத்து நிறைந்தது. சூரத்துல் பக்ரா 185வது வசனத்தில் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனுங்கிறான். ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டதுங்கிறான். அப்போ இந்த 3 வசனங்களையும் எடுத்து பாருங்கள். சூரத்துல் பக்ரா 185வது வசனம் ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டதுங்கிறது. சூரத்துல் கத்ர் முதலாவது வசனம் கத்ருடைய இரவில் அருளப்பட்டதுங்கிறது. அப்போ கத்ருடைய இரவு ரமலான் மாதத்துக்குள்ளே வந்துடுது. அந்த ரமலான் மாதத்தில் வரக்கூடிய கத்ருடைய இரவு லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று 2-3வது வசனம் சொல்கிறதுனால கத்ருடைய அது சூரத்து துஹானின் 3வது வசனம் இன்னும் விவரமாக சொல்லுது. இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, பரக்கத்து நிறைந்த இரவில் நாம் இந்த குர்ஆனை இறக்கணும்ங்கிறோம். அவ்வளோ ஒரு பெரும் பாக்கியம் கொண்ட அந்த லைலத்துல் கத்ர் இரவு எனக்கு கிடைத்தால் நான் என்ன துவா கேட்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கிறத விரும்புகிறவன், நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிக்கிறத விரும்புகிறவன், என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ். அதாவது மன்னிப்பு நமக்கு தேவை. அதுதான் ஆல இம்ரானினுடைய 133வது வசனம் சொல்லுது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah.
உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்க அப்படிங்கிறான். அப்போ முதல்ல நமக்கு அல்லாஹ்ட மன்னிப்பு தேவை. ஏன்னா மனிதர்கள் என்பவர்கள் பாவமும் தவறுகளும் செய்யக்கூடியவர்கள் தான், மலக்குமார்கள் தான். அவங்க அல்லாஹ் ஏவினத்துக்கு ஒருபோதும் மாறு செய்யாமல் அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஏவினத்துக்கு ஒரு நாளும் மாறு செய்ய மாட்டாங்க, சொன்னத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகம் பானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாள் தொட்டு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் என்ற குழல் ஊதுறதுக்காக அந்த எக்காலம் அவருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஊதச்சென்னா ஊதுவாங்க, அல்லாஹ் ஊதச்சென்னா ஊதுவாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை கோடி ஆண்டுகள் பெய்த்தன்னு தெரியல, இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்க போகிறாங்கன்னு தெரியல. அது வரைக்கும் அவர் காத்துக்கிட்டு இருப்பார். அல்லாஹ் ஊதச்சென்னா ஊத போகிறார், அவ்வளோதான். வேறு பசி தூக்கம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படைப்பு மலக்குமார்கள். மனிதர்கள் அப்படிப்பட்டது இல்லை. மனிதர்கள் தவறுகள் செய்வாங்க, பாவங்கள் செய்யலாம். அப்போ இந்த மனிதர்கள் எப்போவுமே இஸ்திக்பார் செய்யணும், பாவத்திலிருந்து விடுபட்டுக்கிட்டு இருக்கணும், தவறுகளிலிருந்து அவர் மீண்டுக்கிட்டு இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அவரே அப்படி என்றால் நாம் எவ்வளவு. அப்போ நம்மளை அறியாமலே சில தவறுகள் நமக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும். மனசில், எண்ணத்தில், பார்வையில், செயற்பாட்டில், கொடுக்கல் வாங்கலில் சில தவறுகள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த தவறுகள் அவ்வப்போது நம்ம என்ன செய்யணும், திருந்திக்கிட்டு அதிலிருந்து மீழ்ச்சி பெற்று நம்ம அதிலிருந்து விரண்டு நழுவி விலகிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த ஆல இம்ரானினுடைய 134வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், உஇத்தத்தில் முத்தகீன், அந்த சொர்க்கம் முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்றுட்டு அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்த வசனத்தில் 134 135வது வசனத்தில் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் ஒரு மானக்கேடான விடயத்தை, ஒரு பாவமான காரியத்தையே செய்து விடுவார்களாக இருந்தால் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை எண்ணி பயந்து கொள்வாங்க, அல்லாஹ்வை நினச்சிக்குவாங்க. ஐயோ நாம் தவறு செஞ்சிட்டோமே. இப்போ மனுஷன் என்ற அடிப்படையில் ஒரு தவறு நடந்துட்டுன்னு சொன்னால் இந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்வாங்க. ஸக்கருல்லாஹ், ஐயோ நம்ம தவறு செஞ்சிட்டோமே. இந்த முனாஃபிக்குகள் பாவிகளுடைய உள்ளம் கல்லாக போயிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு மலையளவுக்கு பாவம் செய்கிறது ஈ முக்கிற மாதிரி, மூக்கில் ஈ குந்துற மாதிரி சின்னதாக இருக்கும். ஆனால் சொர்க்கவாதிகளுக்கு ஒரு கடுகளவு பாவம் செய்கிறது கூட தலையில் மலை இருக்கிற மாதிரி இருக்கும், பயந்து அப்படியே நடுங்கிடுவாங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா இங்கே ஆல இம்ரானினுடைய 134 135 வசனத்தில் சொல்லலாம், ஸக்கருல்லாஹ், பாவம் செய்து கொண்டால் அவர்கள் அப்படியே அல்லாஹ்வை எண்ணிக்குவாங்க. வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அப்படியே பயந்து என்ன செய்வாங்க என்றால் அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடிக்கொள்வாங்க. யாருக்கிட்ட மன்னிப்பு தேடுவாங்க, ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு. அடுத்த வசனம் சொல்கிறான், வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் தெரிந்து கொண்டே அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க. விட்டு தான் திரும்ப அந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. அப்போ பாவத்திலிருந்து விலகி கொள்வாங்க. இவர்களுக்கு தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா 133வது வசனத்தில் சொல்லலாம், உஇத்தத்தில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அந்த முத்தகீன்கள் யாருங்கிறது இங்கே என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இதை சூரத்துல் பக்கராவினுடைய 187வது வசனத்தில் கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், 183வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன்ங்கிறான். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு விதியாக்கப்பட்டதை போன்று அப்படிங்கிறான். என்ன நோக்கம், லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் முத்தகீன்களாக ஆகலாம் என்பதற்காக இந்த நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அப்போ நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதே நம்ம முத்தகீன்களாக ஆகலாம் என்பதற்காக. அப்போ இந்த நோன்பினுடைய ஒவ்வொரு அமல்களும் நாங்கள் முத்தகீன்கள் ஆகுவதற்காக என்கிறத சொல்லுது. அப்போ முத்தகீன்கள் ஆகிறண்டா முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் தஆலா முத்தகீன்கள் ஆகிறதுக்காக உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளதுங்கிறான். ஆல இம்ரானில் 134வது வசனத்தில் முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்.
அந்த வசனத்தில் என்ன சொல்றான்னு தெரியுமா? முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, நல்லா இருக்கும்போதும் கஷ்டமாக இருக்கும்போதும் தர்மம் செய்கிறதுக்கு வெட்கப்பட மாட்டாங்க. தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க முத்தகீன்கள். அப்போ ஒரு முதல் விஷயமாக தர்மத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லலாம். முத்தகீன்களுடைய பண்பு, அதாவது ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ராங்கிறாங்க. செழிப்பாக இருக்கும்போதும் கஷ்டமாக இருக்கும்போதும் தர்மம் செய்வாங்க. அதாவது வளமையாக நல்லா இருக்கும்போது கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம திடீரென்று வசதி குறைவடைஞ்சால் குறைய கொடுக்கறதுக்கு வெட்கப்படக்கூடாதுங்கிறது தான் தஃப்ஸீருடைய உலமாக்கள் அந்த வசனத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது முத்தகீன்களுடைய பண்பு என்ன? வல் காஸிமீனல் கைஸ், கோபத்தை மெண்டு திண்டு விடக்கூடியவர்களாக இருப்பாங்க. கோபத்தை அடக்க தெரிஞ்சிருக்கணும், அது முத்தகீன்களுடைய பண்பு. நிறைய பேர் நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் நல்லம். ஆஜியாருக்கு பிரச்சனை கோபம் தான். கோபம் வந்தால் ஒன்றும் விளங்குறது இல்லை. பெண்கள்கிட்டையும் அப்படி இருக்குது, எல்லாம் நல்லம். பயானுக்கு போகிறாங்க, பயான் கேட்குறாங்க, தஹஜ்ஜத் தொழுகிறாங்க, ஃபர்தா போகிறாங்க, ஃபேஸ் கவர் போகிறாங்க. நான் கோபம் வந்தால் சுப்ஹானல்லாஹ் இருக்க முடியலை. அப்போ அந்த கோபம் வந்தால் நம்மளை அப்படியே மீறி போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கோபம் என்பது அடக்கணும். எப்படி அடக்கணும்? எதிரியை வெட்டி வீழ்த்துறவன் அல்ல வீரன், தனக்குள்ளேயே கிளம்பி வர கோபத்தை வெட்டி வீழ்த்துறவன் தான் வீரங்கிறாங்க. வெளியிலேருந்து வர எதிரியை வெட்டுறது பெரிய விஷயம் இல்லை, உள்ளுக்குள்ளேயே இருந்து வர எதிரியை வெட்டி அந்த கோபத்தை அடக்கணும். சூரத்துல் லுக்மானுடைய 17வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், கோபத்தை பற்றி சொல்லிட்டு, இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், அது ஒரு வீரச் செயலுங்கிறான். பொறுமையாக இருத்தல் ஒரு வீரச் செயலுங்கிறான் அல்லாஹ். பொறுமைங்கிறது தான் அந்த கோபத்தை அடக்கக்கூடியது. அப்போ இந்த கோபத்தை அடக்கிற பண்பு நம்ம எல்லாத்தையுமே இருக்கணும். அப்போ முத்தகீன்களுடைய ஒரு பண்பாக கோபத்தை அடக்குவாங்க. அப்போ கோபத்தை தர்மம் செய்வாங்க, கோபத்தை அடக்குவாங்க. அடுத்த பண்பு என்ன சொல்லலாம்? வல் ஆஃபீன அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ இதுவும் நம்ம பாவத்திலிருந்து விலகிறதுக்கான ஒரு பரிகாரமாகத்தான் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுடைய ரோஷத்தை கண்டு அவன் அதை விட ரோஷப்படுறான். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவர் நாய்க்கு தண்ணி கொடுக்குறாரு. ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது தாகம் வருது. அந்த பூர்வெல்ன்னு சொல்லுவாங்க, நம்ம பூவல்னு சொல்கிறது, ஏழைகளின் கிணறு, கீழே இறங்கி உள்ளுக்கு மடுவட்டி அதில் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றது. அந்த பூவெல் என்று நம்ம அந்த பழக்கத்தில் அப்படி பேச்சு நடையில் பேசிட்டோம். அதில் இறங்கி தண்ணி அள்ளிக்கிட்டு வெளியில் குடிக்கிறாரு. அப்போது ஒரு நாய் ஈர மண்ணை நக்கிக்கிட்டு இருக்குது. ஓ, இது தாகமாக இருக்குது. திரும்ப போகிறார். தன் காலுக்கு போட்டிருந்த அந்த நடிய கால் மோசான்னு சொல்லுவோம், ஹோஃபு சொக்ஸி வரைக்கும் அந்த தோலாலேயே தச்சிருப்பாங்க. அந்த கால் உரையை கலட்டி அது நிறைய தண்ணி கொண்டாந்து அந்த நாய்க்கு கொட்டி கொடுக்குறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த செயலுக்காக வேண்டி விபச்சாரம் செய்யக்கூடியவரை கூட அல்லாஹ் தஆலா மன்னித்து சொர்க்கம் அனுப்புகிறாங்கிறாங்க. ஏன் அது எதுக்கு? ஒரு நாயில் நீ இறக்கப்படுற, நான் உன் மேலே இறக்கப்படக்கூடாதா? ஒரு நாய் மேலே அவன் இறக்கப்படுறான், எந்த நோக்கமும் இல்லாமல் இறக்கப்படுறான். ஒரு ஆடு வளர்க்குறவங்க கூட அதை வித்துடலாம், இறைச்சி அறுத்து தின்றுடலாம், பால் கறந்துடலாம்னு தீன் போடுவான். ஆனால் ரோட்டில் வந்த நாய்க்கு தண்ணி கொடுக்குறோம், எந்த நோக்கம் அதில் எதுவுமே அவனால் எடுக்க முடியாது. அதுக்கென்று ரிஸ்க் எடுக்கிறான், திரும்ப இறங்குறான், தண்ணி அள்ளிட்டு வரான், கொட்டி கொடுக்குறான். ஒரு சின்ன கருணை வந்தாச்சு. ஒரு நாய் மேலே நீ இறக்கம் காட்டும்போது நான் அவன் மேலே இறக்கம் காட்ட மாட்டேன்னா, மன்னிச்சிட்டேன், ஓடு சொர்க்கத்துக்குங்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா நாம் அடுத்தவரை மன்னித்தால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான். ஒரு நல்ல பண்பு நம்மகிட்ட இருக்கணும். நாம் அடுத்தவனுக்காக விட்டு கொடுத்து அல்லாஹ் விட்டு தருவான். நாம் மன்னிச்சு அல்லாஹ் மன்னிப்பான். முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அடுத்தவன் குறையை நீங்கள் மறைத்தால் அல்லாஹ் உங்களுடைய குறையை இந்த உலகத்திலும் மறுமையிலும் மறைத்து விடுகிறான். நீங்கள் அடுத்தவருக்கு உதவி செய்தால், வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவ்னி அஹீஹி, நீங்கள் அடுத்தவனுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அடுத்தவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வோட உதவியில் இருக்கிறீங்க. அப்போ இந்த மனிதனோட அல்லாஹ் தஆலா அப்படி நடந்துக்கிறான். நீ அடுத்தவனை மன்னிச்சா நான் மன்னிக்கிறேன், நீ மறைச்சா நான் மறைக்கிறேன், நீ உதவி செஞ்சால் நான் உதவி செய்கிறேன். அப்போ இந்த வசனத்தில் பாருங்கள், வல் ஆஃபீன அனின் நாஸ், அடுத்தவரை மன்னிச்சிடுவாங்க.
அடுத்த வசனம் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும், அனக்கடான விடயத்தையோ பாவமான காரியத்தையோ செய்து விட்டால் அந்த சொர்க்கவாதிகள் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை எண்ணிக்கொள்வார்கள். ஐயோ நம்ம தவறு செஞ்சிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, பாவம் செஞ்சிட்டோமே, இந்த வேலையை செஞ்சிட்டோமே, இதை விட்டுட்டோமே அப்படின்ற அவர் மனம் வருந்துவார். ஸக்கருல்லாஹ், வருந்தியதோடு என்ன செய்வார், வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார். ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், மன்னிப்பு தேடுவார் என்று மொட்டையாக தான் சொல்கிறான்ல, யாருக்கிட்டன்னு சொல்லலை. அதனால தான் அடுத்த வசனம் சொல்லலாம், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கா பாவத்தை மன்னிக்க, அவன்கிட்ட கேட்பாங்க. கபூர் அடியை ஓடுறதில்ல, ஷேக் மகான்களை காலை விழுவுறதில்ல, அல்லாஹ்கிட்ட தான் கேட்பாங்க. வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமு, அவர்கள் தெரிந்து கொண்டே அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க. அப்படி என்று அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கவாதிகளுடைய சிவத்துக்களை சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகணுமாக இருந்தால் முதல்ல இந்த பாவத்திலேருந்து விலகணும். இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிகளினுடைய விஸ்வரூபங்கள், உச்சக்கட்ட தொழில்நுட்பங்கள் நன்மையும் செய்கிறதுக்கு அது வழியாக இருக்குது. நான் பயான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க, லைவ் போட்டுட்டு இருக்கிறாங்க, உலகத்தில் எல்லா நாடுகள்லேருந்து இதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஒரு நன்மை நடக்குது. இந்த ஃபோனை பாவிக்க, இந்த ஃபோனில் ஒரு பயானை கேட்குறோம், ஒரு குர்ஆனை ஓதுறோம், ஒரு ஹதீஸை வாசிக்கிறோம். ஏகப்பட்ட ஹதீஸ் மொழிபெயர்ப்புகளும் திருக்குர்ஆன் விரிவுரைகளும் தமிழில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுறோம், வாசிக்கிறோம், நல்லது நடக்குது. இதே போனால் பாவமும் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நீங்கள் ஒருத்தர் புறம் பேச வேண்டாம், 49வது அத்தியாயத்தினுடைய 12-13வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், புறம் பேசாதீங்கிறான். நம்ம ஓடி ஓடி போய் புறம் பேசினாலும் ஒரு நாளைக்கு ஒரு 40-50 பேருக்கு தான் புறம் பேச முடியும். இந்த ஃபோனை பாவிச்சிட்டு இருந்தால் ஒரே ஒரு புறம், ஒரு கிளிக்கு 1,00,000 பேர் பார்த்துருவாங்க. புறம் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்கள். அடுத்தவங்க குறைய மறைக்க சொல்லி திருக்குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் ஹதீஸில் சொல்லுது. நம்ம இந்த ஃபேஸ்புக்கை வச்சுக்கிட்டு ஒருத்தன் குறைய எடுத்து வீடியோ எடுத்து அம்பலப்படுத்தி எழுதி விட்டுட்டு ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நாளைக்கு அவன் திருந்துவான், அவன் வருந்துவான். ஆனால் நாம் பரப்பி விட்ட பாவம் பறந்துக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் அள்ளி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அடுத்தவன் மானத்தை அம்பலப்படுத்துறது நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம செஞ்ச ஒரு பாவத்தை அப்படியே ஷேர் பண்ணிட்டு நாம் திரும்பிடுவோம், அது அழிக்க முடியாது, அது பறந்துக்கிட்டே இருக்கும், பாவம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பகிரங்கமான பாவங்கள் நடக்குது. அப்போ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால் இந்த பாவம் இன்னும் வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ முதல்ல நாம் இந்த பாவத்திலிருந்து விலகி நழுவி அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் அந்த சொர்க்கவாதிகளுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் தஆலா இங்கே என்ன சொல்கிறான், சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, கடந்த காலங்களை விட இப்போ காலகட்டங்களில் பாவங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முதல் காலகட்டங்களை விட இப்போ ரொம்ப அதிகமாக விபச்சாரங்களும் அனாச்சாரங்களும் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மறைக்க தெரிந்த யுக்தி நமக்கு தெரியுது. மறைக்கலாம், அதை அழிக்கலாம், யாருக்கும் தெரியாமல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி வேகமாக இருக்கிறதுனால எதுக்குமே வருந்த மாட்டேங்கிறாங்க. பாவங்கள் செஞ்சு செஞ்சு மனுஷனுடைய மனசு கல்லாக போயிருக்குது. அப்போ இந்த முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா பாவத்துக்கு வருந்தணும், பாவத்தில் இருந்து நம்ம திருந்தணும். அதுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, மறுமையின் அந்த நிகழ்வுகளை நம்ம மறந்துடக்கூடாது. எல்லோரும் இந்த பயானில் சொல்லுவாங்க, மரண பயம் மரண பயம் மரண பயம் என்று. மரண பயம், மௌத்தாகிறதுக்கு பயம் இல்லை. மூமினுக்கு மௌத்தாகிறதுக்கு ஒரு நாளும் பயம் இல்லை. நம்ம பிறந்ததே மரணிக்கிறது தான் நமக்கு தெரியுது. மௌத்தாகிறதுக்கு இல்லை பயம். இந்த நிலையில் மௌத்தானா என்னவாகும் என்ற பயம் மட்டும்தான். மௌத்து விரட்டும், சந்திக்கத்தான் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எழுதின தகுதியில் நம்ம மரணிக்கத்தான் போகிறோம். சூரா அல் முனாஃபிகுன் 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், லா யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய நேரம் வந்தால் பிந்த அது மௌத்து வந்துடும், நம்ம பெய்திருவோம், அது முடிஞ்சு போச்சு கதை. அப்போ அல்லாஹ்வுடைய மரணம் நமக்கு வரும், அதுக்கு இல்லை பயம். ஆனால் நம்ம மரணத்துக்கு தயாராக இருக்கலையேங்கிற ஒரு பயம் வந்துடணும். மௌத்துக்கு நம்ம எப்போவுமே இந்த நேரம் உயிர் போனால் என்ன ஆகிறது, நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழணுமே. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா எப்படி வேணுமென்றாலும் வாழ்ந்துட்டு போகலாம், என்ன பிரச்சனை? எவ்வளோ ஒவ்வொருத்தரும் இன்பங்களை அனுபவிக்கலாமோ அவ்வளோ அனுபவிச்சுட்டு போவோமே. இந்த உலகத்தோட வாழ்க்கை முடியணுன்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. ஆனால் இல்லையே, இந்த உலகத்தோட தானே வாழ்க்கை தொடங்குது. நம்ம மரணித்து மறுமையில் எழுப்பப்பட்டோன்னே அல்லாஹ் மரணத்தையே மரணிக்க செஞ்சிருவான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மரணத்தையே ஒரு ஆட்டு உருவத்தில் எடுத்து அதை பலி கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு லா யமூதுன ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே வாழ முடியாது, சாகவும் முடியாது நரகவாதிகளுக்கு. அங்கே மரணம் கிடையாது, வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். அங்கே ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற எத்தனை வசனங்களை நம்ம ஓதுறோம்.
அப்போ அவ்வளவு காலம் நீண்ட காலம் வாழ்ந்துக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையை ஒரு விளைச்சல் நிலம், மனோ இச்சைக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழ்ந்து போயிட்டே இருக்கணும். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழணும். அப்போ இங்கே நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன? களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், அல்லாஹ் ரசூலை நம்ம நம்பிக்கிட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றதை ஏற்றுக்கிட்டோம். சூரா அல் ஃபுஸ்ஸிலத் 30வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யாரெல்லாம் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பி என்று சொல்லி சும்மஸ்தகாமு அதில் உறுதியாக இருக்கிறார்களோ, தனஸலு இலைஹிமுல் மலாயிகா மலக்குமார்கள் அவர்களிடத்தில் வருகை தருவார்கள். உயிரை கைப்பற்ற நேரத்தில் மலக்குமார்கள் வருவாங்க. யாருக்கிட்ட? எப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட? அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பி என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட மலக்குமார்கள் வருவாங்க. அல்லாஹ் ரப்பன்னு நம்பி உறுதியாக இருக்கணும். அந்த களிமாவை சொல்லி அந்த களிமாவில் உறுதியாக இருக்கணும். பேருக்கு களிமா சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இஷ்டத்துக்கு நம்ம களிமா சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதில்ல. அல்லாஹ் தான் ரப்பி என்று சொன்னால் அந்த ரப்பி என்ன சொன்னால் அந்த ரப்பி யாரை அனுப்பினா யாரை பின்பற்றணுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அல்லாஹ் ரசூலை நம்ம பின்பற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததான் மார்க்கம், அதை எடுக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்தால் அவர் உயிர் கைப்பற்றப்படுற நேரத்தில் மலக்குமார்கள் வருவாங்க. அவருடைய கண் பார்வையின் தூரத்தின் அளவுக்கு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மத், முஸ்னத் தயாலிஸ், புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், ஃபயாத்தி மலக்குல் மௌத் இந்த ராசி, அவருடைய தலைமாட்டு அருகில் அந்த மலக்குமார்கள் வருவாங்க. அந்த உயிரை கைப்பற்ற மலக்கு வருவார். அந்த மலக்கு வந்து அந்த உயிரை அழைப்பார். அப்போ புரியும் என்ன என்று. அப்போ நடுங்கும். மூமினா இருந்தாலும் பயப்படுவாங்க. அந்த மூமின்கள் பயந்து நடுங்கி அந்த மரணத்தை பார்க்கின்ற போது மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, லா தஹாபு லா தஹ்ஸனு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கண்டிப்பாக கிடைக்கும், நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறோம், இன்னும் பயப்படாதீங்க, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் உங்களுக்கு துணையாக இருப்போம், இன்னும் பயப்படாதீங்க, நீங்க ஆசைப்படுறதெல்லாம் அந்த சொர்க்கத்தில் கிடைக்கும், நீங்க கேட்பதெல்லாம் அந்த சொர்க்கத்தில் கிடைக்கும். இதை அல்லாஹ் தஆலா சூரா அல் ஃபுஸ்ஸிலத் 30வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த மரண நேரத்தில் நம்ம தயாராக இருக்கணும். மௌத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும். மனிதன் என்ற அடிப்படையில் தவறுகளும் பாவங்களும் மனிதர்கள் செய்வது தான். ஆனால் உடனடியாக அதில் இருந்து தௌபா செஞ்சு மீண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அதை செய்யாமல் அதுக்கு பகரமாக நன்மைகள் செஞ்சு கொண்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் என்பது பாவங்களை அழித்து விடும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். அதாவது தவறு செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம்னா உடனே ஒரு நன்மையும் செய்யணும், தௌபாவும் செய்யணும், இஸ்திக்பார் செய்யணும், வருந்தணும், திரும்ப அதை செய்யாமல் இருக்கணும், ஒரு நன்மையும் செய்யணும். ஏன்னா அந்த நன்மை ஒரு பாவத்தை அழிச்சிடும். சூரத்துல் பக்ரா 81வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், பலா மன் கஸப ஸய்யிஅத்தன் வ அஹாதத் பிஹி ஹதியத்துஹு, பலா அப்படி அல்ல, எவர் தீமைகளை செய்து சம்பாதித்து அந்த குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ, தீமைகளை செய்து செய்து அந்த குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ, ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள்தான் நரகவாதிகள், ஹும் ஃபீஹா காலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டி வரும் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயம் 81வது வசனத்தில் சொல்லி காட்டுவான். அப்போ திரும்ப திரும்ப அந்த பாவங்களை செஞ்சு 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 அந்த பாவம் அவனை சூழ்ந்து விட்டது. ஒரு மனிதன் ஒரு தவறு செஞ்சு தௌபா செஞ்சு வருந்தி ஐயையோ நம்ம செஞ்சிட்டோமே என்று திருந்தும் போது மன்னிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு பாவம் செய்யும் போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விடுகிறது, திரும்ப திரும்ப செய்யும் போது அந்த உள்ளம் நிறைந்து கல்லாகி விடுகிறது. அதான் கசத் குலூபுஹும்ங்கிற அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்போ அவன் தௌபா செய்யும் போது வருந்தும் போது திருந்தும் போது அது அழிந்து விடுகிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சூரத்துல் பக்ரா 209வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபைன் ஜலல்தும் மின் பஅதி மா ஜாஅத்துக்குமுல் பையினாத், உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் வந்ததுக்கு பின்னாலும் யாரெல்லாம் சருகி விடுகிறார்களோ, ஃபஅலமு அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன் பேரறிவாளன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பிடிச்சிருவான், தெரிஞ்சிடும் அல்லாஹ்வுக்கு. யஅலமு மா ஃபீ சுதூர், மனிதர்களுடைய மனங்களில் இருப்பதையும் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான் அப்படிங்கிறத அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய அந்த கடைசி வசனத்தில்
சொல்லி காட்டும்போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் தஆலா சோதிக்கிறதில்ல. ஒரு மனுஷனுடைய சக்திக்கு அப்பால் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒருத்தரை சோதிக்கிறதில்ல என்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு, அதாவது உங்களுக்கு முடியாதது அல்லாஹ் செய்ய சொல்லலை, முடியுமானது தான் செய்ய சொல்கிறான். உங்களுக்கு நின்றுக்கு தொழ முடியலையா உட்காந்து தொழுங்கிறான், உங்களுக்கு தண்ணி கிடைக்கலையா தயமம் செஞ்சுட்டு போங்கிறான். ஆனால் தொழாமை இருக்க சொல்லலையே, தொழாமை இருக்க சொல்லலை. மார்க்கம் லேசானது. அல்லாஹ் தஆலா அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், அல்லாஹு யுரீது பிக்குமுல் உஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் லேசத்தான் உங்களுக்கு விரும்புகிறான், கஷ்டத்தை உங்களுக்கு விரும்பலையே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கும் கட்டுப்படுவதற்கும் கடமைப்படுவதற்கும் ரொம்ப லேசானதும் ஆரோக்கியமானதும் தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள்லாம் நமக்கு இன்னமும் வசதியானது, உலகத்துக்கே நல்லது தான், மறுமைக்கு நல்லது தான். ஒரு மனிதனுக்கு சிரமப்பட்ட ஊசி ஏற்ற சொல்லலை, தீயில் குதிக்க சொல்லலை, உருண்டு திரிய சொல்லலை, நெருப்பில் நிற்க சொல்லலை, வெயிலில் காய சொல்லலை. ஆரோக்கியமானதான். நோன்பு கூட நமக்கு பட்டனியாக விளங்கும். நம்ம ஹஜ்ர்ல இருந்து மஹரிப் வரைக்கும் நோன்பு வைக்கிறோமே, அது நமக்கு பட்டனியாக கிடைக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு இஸ்லாம் அல்லாதவர்கள் எல்லாம் இந்த நோன்பை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஆரோக்கியம் இந்த உடம்புக்கு இருக்கிறது நோன்புனால. நமக்கு வேணுமென பட்டினி மாதிரி தெரியுது, இல்லை, அவ்வளவு ஆரோக்கியம். முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த நோன்பை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நோம்பில் அவ்வளவு ஆரோக்கியம் இருக்கிறது, பல நோய்க்கு மருந்து இருக்கிறது. சாப்பிட்டுட்டே வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடியவன் ஒரு மாத காலம் நோன்பு வைக்கும்போது அவனுடைய உள்ளம், அவனுடைய உடல் ஃப்ரெஷ் ஆகுது. நம்முடைய கலங்களில் சேமிக்கப்பட்ட குளுக்கோஸ்களை இந்த உடம்பு ரீகவர் பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த நோன்பு. அல்சர் போன்ற நோய்க்கு மருந்து இந்த நோன்பு. அதனால் அந்நியர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு பசி ஏற்படுறதுன்னு சொன்னால் குளுக்கோஸ் தேவைப்படுதுன்ற அர்த்தம். நம்ம சாப்பிட சாப்பிட குளுக்கோஸை ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சாப்பிடாமல் நம்ம வெயிட் பண்ணும்போது இந்த உடல் காத்துக்கிட்டு இருக்கும், என்ன குளுக்கோஸ் வரலை. அப்போ குளுக்கோஸ் வராட்டி என்ன செய்யும், மூளை சட்டைட்டரி சென்டர் என்ற ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதி கோர்ட்டிசோல் ஹோமோன் என்கிற ஹோமோனை சுரக்க வைக்கும். அந்த கோர்ட்டிசோல் ஹோமோன் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருந்த குளுக்கோஸை தூக்கி ரத்தத்துக்கு கொடுக்கும். அதனால் ரீஃப்ரெஷ் ஆகுது உடம்பு. அந்த குளுக்கோஸ் திரும்ப ரத்தத்தில் ஓடும். இப்போ புதிய செல்லுகள் எல்லாம் புதிய குளுக்கோஸை சேர்த்துக்களுது. அப்போ இது இன்றைக்கு மருத்துவ உலகம் வியந்து பார்க்குது, நோன்பு எவ்வளவு ஆரோக்கியமானது. அப்போ இருக்கிற இபாதத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது தான், சிரமமானது இல்லை, தீமிதிக்க சொல்லலை. ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் போகும்போது ஒரு தகப்பனும் மகனும் கழுதையை எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஏன் நடந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, ஹஜ்ஜிக்கு போகிறோம். ஏன் நடந்து வரீங்க, நேர்ச்சி வச்சுக்கிட்டோம். உங்களை வருத்தி கொள்றதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, ஏறி போங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஹஜ்ஜும் சீசனும் வந்தோடனே பெரிய பெரிய புரளியை கிளப்புவாங்க. ஆப்பிரிக்காவிலிருந்து நடந்து வந்து ஹஜ்ஜுக்கு வந்தாருன்னு பாராட்டு. யார் சொன்னால் நடந்து வர சொல்லி அல்லாஹ் சொன்னானே, உன்னை வருத்த சொல்லி அல்லாஹ் சொன்னானே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஜும்மா வச்சுட்டு இருக்கும்போது வெயிலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜும்மா வச்சுட்டவர் மக்கள்கிட்ட பேசுகிறாரு, என்ன ஆச்சு மபாலுஹாதா, அவருடைய விளக்கம் என்ன, ஏன் வெயிலில் நிற்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு நபித்தோழர் சொல்கிறாங்க, அவர் பேர் அபு இஸ்ராயில், அவர் நேர்ச்சி வச்சுக்கிறாரு, வெயிலில் தான் நிற்பேன், உட்கார மாட்டேன், மௌன விரதம், யார்கிட்டையும் பேச மாட்டேன், அதோட நோம்பி இருப்பேன் அப்படின்னு ஒரு நேர்ச்சி வச்சுக்கிறார். அதனால் வெயிலில் நிற்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் மௌன விரதம், எல்லார்ட்டையும் பேச சொல்லுங்க, ஏன் நிற்கிறாரு உட்கார சொல்லுங்க, ஏன் வெயிலில் நிற்கணும் நிழலில் இருக்க சொல்லுங்க, நோம்பை மட்டும் தொடர சொல்லுங்க, அது மட்டும்தான் அனுமதி. உன்னை வருத்தி கொள்றதுக்கு எந்த தேவையும் அல்லாஹ் செய்யலை. அப்போ இன்றைக்கு வேறு வேறு முஸ்லீம் அல்லாத சில சகோதரர்களுடைய சில கோட்பாடுகளை ஊசி ஏற்றுறது, வெட்டுறது, கிழிக்கிறது, முஸ்லீம் பேர்களே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூவித்துவ மகான்கள் ஷியாக்களுடைய அடிவரடிகள் கீறிக்கிறது, குத்துறது, ஊசி ஏற்றுறது, இங்கால ஏற்றுறது, இதெல்லாம் என்னமோ கடவுளுக்காக இறைவனுக்காக செய்த செயற்பாடு மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எந்த தேவையும் கிடையாது, அதில் ஒரு கெட்டித்தனமும் கிடையாது. என்னமோ ஊசியை இங்கே ஏற்றி இங்கே எடுத்தோன்னு அவங்க மகான்களாம். அப்படி பார்க்க போனால் நம்முடைய பெண்கள் எல்லாம் பிறந்து ஒரு கிழமையிலேயே ஊசி ஏற்றி சொரையை போட்டு பூட்டி வச்சு தான் இருக்கிறாங்க மகான்களாம். உடம்புல சதையில் ஊசி ஏற்றுறவொன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இவன் கூரான ஊசியை தான் ஏற்றுறான், அது கூரே இல்லைங்க, மின்னியை வச்சு ஒரு நசி புஷ்ஷண்டு போட்டு சொரையை போட்டு பூட்டி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் மகான்களா? இப்படியெல்லாம் வருத்த சொல்லலை, அது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது செஞ்சுட்டு போகிறாங்க.
அப்போ எந்த அளவுக்கு என்று சொன்னால் மார்க்கத்தில் உள்ள சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் ஆரோக்கியமானது தான். அந்த ஆரோக்கியமானதை செஞ்சு நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. அதான் சொல்லலாம், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்அஹா. சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனம் 286வது வசனம். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்கிறது இல்லை. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லலாம், மா கஸபத லஹா மா கஸபத். அவர் செஞ்ச அமல்கள் அவருக்கு கிடைக்கும், அவர்கள் செஞ்ச நல்ல அமல்கள் அவருக்கு கிடைக்கும். வ அலைஹா மக்தஸபத், அவர் செஞ்ச பாவமும் அவருக்கு கிடைக்கும். அவர் செஞ்ச பாவம் அவருக்கு கிடைச்சிடும், நல்லதும் கிடைக்கும் தீயதும் கிடைக்கும். இப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், மூமின்களே நீங்க இப்படி பிரார்த்தனை செய்யுங்கங்கறான். ரப்பனா லா துஆஹில்னா இன் நஸீனா அவ் அக்தனா. இறைவா, நாங்கள் மறந்து விட்டால் அல்லது தவறு செய்து விட்டால் அதை வைத்து எங்களை பிடித்து விடாதே அல்லாஹ். மறுமை மறந்து செஞ்சிடுவோம், தவறா செஞ்சிடுவோம், எங்களை மறுமையில் பிடிச்சிடாதே அல்லாஹ். நீங்க துஆ செய்யுங்க. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்துஹு அலல் லதீன மின் கப்லினா. யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு கொடுத்ததை போன்ற சிரமமான கடமைகளை எல்லாம் எங்களுக்கு தந்து விடாதே யா அல்லாஹ், எங்களுக்கு சுமத்தி விடாதே யா அல்லாஹ். அதே மாதிரி ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, எங்களுக்கு எதை செய்வது சிரமமாக இருக்குமோ அதையெல்லாம் எங்களுக்கு தந்து விடாதே யா அல்லாஹ். வஃபு அன்னா, எங்களை பொறுத்துக்கொள். வஃபிர் லனா, எங்களை மன்னித்து விடு. வர்ஹம்னா, எங்களுக்கு இரக்கம் காட்டு. அன்த மௌலானா, நீயே எங்களுடைய தலைவர். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், நிராகரிப்பாளர்கள் எங்களுக்காக செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சிகளில் எங்களை விடுபட எங்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் என்ற அந்த துஆவை மூமின்களே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் நம்மளை சிரமப்படுத்தலை, லேசத்தான் தந்திக்கான், ஆரோக்கியத்தை தந்திக்கான். உன் பிள்ளைக்கு நீ இறக்கம் காட்டு, நான் நன்மை தரேங்கிறான். உன் மனைவிக்கு ஒரு கவலை உணவை ஊட்டி விடு, நான் நன்மை தரேங்கிறான். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஹ்கிரன்ன ஷைய மினல் மஅரூஃப், நன்மையான காரியம் எதையும் சாதாரணமாக இட போட்டு விட்டுட்டு போகாதீங்க. தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகத்துன் லக, அடுத்தவன் பார்க்கும்போது ஒரு புன்னகை செய்கிறா இல்லையா, அதுக்கு கூட நன்மை தரேங்கிறான். ஆனால் நம்ம பாப்பாவை, நம்ம ராத்தாவை, நம்ம மனைவியை பார்க்கும்போது ஒரு புன்னகை செய்கிறோமே, ரோட்டில் ஒருத்தர் பார்க்குறாரு, ஒரு சிரிச்ச முகத்தோடு போ, அதுக்கு நன்மை தரேங்கிறான். அடுத்தவனை உத்து பார்த்து உருக்கி பார்த்து பயங்கரமான ஒரு தோற்றத்தை காட்டாத, வெறுப்போட உதட்டம் அடிச்சுக்கிட்டு போகாத. மனுஷன் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு போனால் என்ன செலவாக போகுது நமக்கு, அதுக்கு கூட நன்மை தர்ற சாதாரணமான விஷயமா எடை போட்டுறாத அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ லேசாக நமக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய விஷயத்தையும் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். ஆல இம்ரானினுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கதபி ஆலி ஃபிர்அவுன வல்லதீன மின் கப்லிஹிம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்களுடைய நிலை எப்படி என்றால், ஃபிர்அவுனின் கூட்டத்தாரையும் அதே மாதிரி வல்லதீன மின் கப்லிஹிம், அந்த ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாருக்கு முன்னால் இருந்தார்களே அவர்களுடைய நிலையை போன்றும் ஆகும். அவங்க என்ன செஞ்சாங்க, கذبوا بآياتنا, எங்களுடைய வசனங்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள், எங்களுடைய வசனங்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். فأخذهم الله بذنوبهم, அவர்களுடைய பாவங்களை வைத்து அல்லாஹ் அவர்களை பிடித்தான், தண்டித்தான். அவர்களுடைய பாவத்தை வச்சு அல்லாஹ் அவர்களை பிடித்து விட்டான். வல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். இது ஆல இம்ரானுடைய 11வது வசனம். யோசிக்கணும். அதாவது இந்த நிலை என்ன நிலை தெரியுமா, ஃபிரௌன் அதுக்கு முன்னால் இருந்தாங்களே அவங்களுக்கு வந்த நிலை தான். அவங்கள்ட்ட எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வந்தது, குர்ஆன் வசனம், அதாவது அவருடைய வேத வசனங்கள்லாம் ஓதி காட்டப்பட்டது. ரசூல்மார்கள் வந்தாங்க, சொன்னாங்க, பொய்ப்பிச்சிட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்கள் செஞ்ச பாவங்களை வச்சு அவங்கள பிடிச்சான், தண்டிச்சான். அல்லாஹ் ஷதீதுல் இகாப், கடுமையாக தண்டிப்போம் அல்லாஹ். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்டா, குர்ஆனை பொய்ப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி பொய்ப்பிக்கிறோம், ஆறாலும் பாயல்ல குர்ஆனில் அந்த வசனம் பொய், இந்த வசனம் பொய் அப்படி சொல்லலை, நம்முடைய செயற்பாடுகளால் பொய்ப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். செயல் தானே பொய்ப்பிக்குது, வாயால் சொல்லணுமா சிலதை, செயலால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவில் 103வது வசனத்தில் சொல்கிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா,
இந்த தொழுகை என்பது மூமின்களுக்கு ஒரு நேரம் குறித்த கடமையாக்கப்பட்டுள்ளதுங்கிறான். இதான வசனம். மூமின்களுக்கு ஒரு நேரம் குறித்த கடமை. நேரம் கிடைக்கும் போது தொழுகிறது இல்லை, நேரத்துக்கு தொழணும். அதான் இஸ்லாம். நேரம் கிடைக்கும் போது வணங்குறது யாரோ, நேரத்துக்கு வணங்குறது நாம. அப்ப நேரத்துக்கு நீ தொழணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு ஆள் தொழாம இருக்கிறாருன்னா குர்ஆனை பொய்ப்பிக்கிறாரா இல்லையா? குர்ஆனை பொய்ப்பிக்கிறார் அவர். அல்லாஹ் தஆலா சூரா அஹ்ஸாபில் 32வது வசனத்தில் சொல்லலாம், வலா தஹ்மஅன பில் கவுல், பெண்களே அந்நிய அஜ்னபியான ஆண்களிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீ சொன்னா சொல்லிக்கிட்டு நான் பேசிட்டு தான் இருப்பேன், எனக்கு பாய் ஃப்ரெண்டு க்ரஷ் லவ் அப்படி இப்படி என்று நம்ம பேசிட்டு இருக்கிறோம், குர்ஆனை நிராகரிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்ட குர்ஆன் வசனங்களை நம்ம செயலால் பொய்ப்பிச்சுட்டு இருக்கிறோம், வாயால் சொல்லலை. தப்பத்தியத்த அல்லாஹ்வு அந்த சூரா அல்லாஹ்வு இந்த வசனம் நான் ஏற்றுக்கொள்ளலை, மறுமை ஒன்று இல்லை இப்படி சொல்லலை. ஆனால் நம்முடைய செயற்பாடுகள் எல்லாம் கணக்கெடுக்காமல் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், குர்ஆனை நிராகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல தெரியுமா? ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் அதுக்கு முன்னால் உள்ளவங்களும் நேரடியாக பொய்யன்னாங்க, ஏற்றுக்க மாட்டோம்னாங்க. ஆனால் உங்கள் நிலைமை எப்படி தெரியுமா? அதை விட மோசமாக இருக்குது. வெளியில் ஆமாண்டு தலையை போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? பிடிச்சிக்கிட்டு நிராகரிச்சுக்கிட்டு பொய்ப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க செயற்பாடுகளால். அப்போ அவங்களுடைய பாவத்தை வச்சு அல்லாஹ் பிடிச்சானே, அப்படி பிடிப்பான், அப்படி பிடிச்சு தண்டிச்சிருவான். இது ஆல இம்ரானினுடைய 11வது வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 15வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல் உனப்பியுக்கும் பிகைர் மின் ذلكم للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. அல்லாஹ் தஆலா இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் தஆலா அவனுடைய மன்னிப்பை சொல்றான். நிச்சயமாக யார் தங்களுடைய இரட்சகனிடத்தில் பயந்து நடந்து கொள்கின்றார்களோ, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்கின்றார்களோ, அவர்களுக்கு ஜன்னாத் சுவனத்தோட்டங்கள் இருக்கிறது. எப்படி சுவனத்தோட்டங்கள்? தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சுவனத்தோட்டத்தின் அடிகளிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய அந்த வசனம் எப்படி எவ்வளோ ஆரோக்கியமாக தெரியுமா? இன்னைக்கு ஒரு மனுஷன் ரொம்ப செலவு பண்ணி தங்கக்கூடிய ஒரு இடம், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக விலை கூட சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு இடம், வேர்ல்டுலேயே ரொம்ப உயர்ந்த பெரிய பெரிய கோடீஸ்வரம் போகக்கூடிய ஒரு இடம் எப்படி இருக்கு தெரியுமா? கீழே தண்ணி அப்படியே சலசலன்னு ஓடிக்கிட்டு போனால் அந்த இடத்துல இருக்கு. கடலுக்கு மேலே ஹோட்டல் அடிச்சிருப்பான், ஒரு நீர்வீழ்ச்சிக்கு மேலே அப்படியே ஒரு ஒரு ஹோட்டலை போட்டிருப்பான். பாரிய நீர்வீழ்ச்சி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, அந்த அந்த அவங்களுடைய அந்த வீவ்ஸ் அப்படி இருக்கிற மாதிரி அதில் கண்ணாடி ரூமுகளை போட்டு அதில் தங்கிக்கிட்டு அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதுதான் உலகத்திலேயே எக்ஸ்பென்சிவான இடம், அதான் உலகத்திலே உயர்ந்தது. இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொர்க்கத்தை பற்றி என்ன சொல்கிறானோ அங்கெல்லாம் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார்ங்கிற வசனங்கள் வரதை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன இது ஆறு ஓடிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க. சாதாரணமாக நம்ம கற்பனை பண்ணுற மாதிரி இல்லை. அதான் மனிதனுடைய உச்சக்கட்ட ஒரு ஒரு இன்பத்துக்கு இடமா இருக்கிறதே இந்த உலகத்தில். அதான் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். இந்த மாளிகைகள், அவர்களுடைய சுவன பூஞ்சோலைகள், அது எப்படி இருக்கும்னா ஆறுகள் சலசலண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சத்தம் கேட்டால் போதும். எந்த அளவுக்குன்னு இன்னைக்கு எப்படி இன்னைக்கு ஒரு மனுஷன் தூங்குறான் தெரியுமா? ஒரு நீர் கொட்டுற சத்தம், ஒரு மழை பெய்கிற சத்தம், ஒரு ஆற்றுல தண்ணி ஓடுற சத்தத்தை அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃபோனில் அப்படியே போட்டு வச்சுட்டு ஒருத்தன் தூங்குறான், ரசிக்கிறான். நீ கற்பனையாக தான் போகிற. சொர்க்கம் என்பதை அல்லாஹ் தஆலா அப்படி வச்சிருக்கான். யாருக்கு வச்சிருக்கான்? நல்லமல்கள் செய்தவர்களுக்கு வச்சிருக்கிறான். இதை சொல்லிட்டு ஹாலிதீன ஃபீஹா, கொஞ்ச நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம், ஒரு 10 வருஷம் அப்படியா? எப்போவுமே நீ அங்கே நிரந்தரமாக இருப்ப. வஅஸ்வாஜ் முத்தஹரா, பரிசுத்தமான துணைவன் துணைவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பரிசுத்தமான துணைவன் துணைவிகள் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அது மட்டுமா? அதை விட பெருசு சொல்லிருக்கு, ஒரு ரித்வானு மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். அதான் இன்பத்திலேயே மிகப்பெரிய ஒரு இன்பம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். வல்லாஹு பஸீரும் பில் இபாத், நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய அடியார்களை நன்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறான்.
யார் என்ன செய்கிறாங்கிறத அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறான். அப்போ ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுபடணும், தௌபா செய்யணும். இந்த பாவம் என்பது இங்கேயும் மறுமையிலையும் நம்மளை அழிக்கக்கூடியதான், இங்கேயும் மறுமையிலையும் நமக்கு கஷ்டத்தை தரக்கூடியதான் பாவமே. அப்போ அந்த மனிதன் பாவத்திலிருந்து விடுபடணும். விடலாட்டி அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பேங்கிறான். ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக வழங்கி கொள்ளணும். அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளது, கடுமையான இரக்கம் உள்ளவன் அல்லாஹ். நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையனுங்கிறோம். இந்த அருள் என்று அந்த பழையவர்கள் சென்ன மொழிபெயர்ப்பில் அருள் என்றால் என்ன நினைக்கிறோம்? சொத்து சுகம். ரஹ்மான் ரஹீம் ரெண்டுமே இரக்கம் பாசம், அந்த அர்த்தம் தான். அது அருள் இல்லை, அது பாசம் இரக்கம். ரஹ்மத் என்கிறது இரக்கத்துக்கு சொல்கிறது. அருளுக்கு நிஅமத் என்ற சொல்லுத்தான் பயன்படுத்துகிறது அரபில். சில தமிழ்களில் சில தவறுகள் வந்திருக்கு. ரஹ்மான் ரஹீம் என்றால் அளவற்ற கிருபை உள்ளவன், இரக்கம் உள்ளது, மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் உள்ளவன், கருணை காட்டுறவன் என்கிற அர்த்தம் தான் அங்கே ரெண்டுலேயுமே இருக்கிறது. அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளது. அல்லாஹ் அரக்கன் இல்லை, இரக்கனுங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் அந்த வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடியே அரசியலை எழுத சொன்னான், என்னுடைய கோபத்தை விட என்னுடைய இரக்கம் மிஞ்சி விட்டது. அல்லாட கோபத்தை விட அல்லாட இரக்கம் மிஞ்சி விட்டது. அல்லாட கோபம் பெருசா இரக்கம் பெருசாண்டா? இரக்கம் தான் பெருசு. அப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவன் தான் அல்லாஹ். ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். புகாரி கிரந்தத்தில் பதிவேற்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் இரக்கம் என்பதை 100ஆக பிரித்தாங்க. புகாரியில் முஸ்லீமில் பல கிரந்தங்களில் வரக்கூடிய ஹதீஸ் இது. இரக்கம் என்பதை அல்லாஹ் 100ஆக பிரித்தான். 100ஆக பிரித்து அதனுடைய ஒன்றை மட்டும் 100ஆக பிரித்து அதில் ஒன்றை மட்டும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்தான். மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தான். அதில் ஒரு மிருகம், ஒரு கால்நடை தன்னுடைய கன்று மிதிபடாமல் இருக்க கால்கோரையை தூக்கி பிடிச்சிக்கிட்டே நிற்குதே, அதுவும் அந்த 100ல் பிரித்து கொடுத்த ஒரு பகுதி தான் என்று ஹதீஸில் வருது. அப்போ எவ்வளவு ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஒரு தாய்க்காக ஒரு மகன், ஒரு மகனுக்காக ஒரு தாய், ஒரு கணவனுக்காக ஒரு மனைவி, ஒரு தகப்பனுக்காக ஒரு பிள்ளை எவ்வளோ பாசம் காட்டுது. நான் கிட்னியை தரேங்கிறான், நான் ஹார்ட்டை தரேங்கிறான், என் கண்ணை எடுத்துக்கோங்கிறான், எவ்வளோ பாசம் காட்டுது. எந்த அளவுக்கு என்ன சொன்னால், உத்தர வெட்டின வெட்டுக்கு கழுத்தை கொடுத்து நான் சாவுற நீ பொழைச்சிக்க மகனேங்கிற தாய், மனைவிக்காக சாக துணிந்த கணவன், பிள்ளைகளுக்காக அந்தரத்தில் நின்று வேலை செய்யலாம், மயிரிழையில் பிழைச்சிக்கு வாரான், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறான், ஒரு கவுத்தில் தொங்கிக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறான், மிஸ் ஆனால் என்ன ஆகும், ஒரு ஆபத்தான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான், மெஷினரிகளோடு இருக்கிறான், நெருப்பை உருக்கி இரும்ப தயாரிக்கிற ஃபேக்டரியில் வேலைறான், ஜப்பானுக்கு போய்க்கிறாங்கிற நம்ம ஜப்பானில் போய் எப்படி பயங்கரமான வேலையில் ஈடுபடுறாங்க, இயந்திரமாக இருக்கான். கொஞ்சம் கண்ணாயந்தா, கொஞ்சம் அசந்தா, அவ்வளோதான் கைக்கு போய்த்திரும், முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பாசம் இன்னைக்கு மனிதன் காட்டிட்டு இருக்கிறான். இந்த பாசமெல்லாம் அந்த ஒன்றை பிரித்து கொடுத்த கொஞ்சம்தான், மீதி 99 அல்லாஹ் வச்சுக்கிட்டு இருக்கிறானா. இது ஹதீஸில், புகாரியில், முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் எவ்வளோ இறக்கமுள்ளவன், அப்போ அல்லாஹ் எவ்வளோ பாசமாக இருக்கிறான் மனுஷனில், அல்லாஹ் எவ்வளோ கருணையாக இருக்கிறான். ஒரே ஒரு விஷயம் தாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு குர்ஆன் வசனம் போதும். பொதுவாக கோபப்படும் போது எந்த பாசையாக இருந்தாலும் கோபப்பட்டுட்டா கிட்ட உள்ளத்தையும் தள்ளி வச்சு பேசுறது தான் வழக்கம். சொந்த பாப்பாவில் கோபப்பட்ட மகன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அம்மா கிட்ட சொல்லுவான், அம்மா உன் புருஷன் ரொம்ப துள்ளுறாருமா. பாப்பான்னு சொல்ல மாட்டேன். கிட்டா நானா கிட்ட சொல்லுவேன், டே உங்கள் பாப்பா ரொம்ப நம்மளை சீன்றாரு சொல்லுவேன். நம்மளோட பாப்பான்னு சொல்ல மாட்டேங்க. பொண்டாட்டி சொல்லுவா, உங்களோட பிள்ளை படுத்துகிற பாட்டை பாருங்கம்மா, அவன் என்ன பிள்ளையோட வந்து கல்யாணம் பண்ணவனு. பொண்டாட்டி புருஷன் சொல்லுவா, உங்களோட பிள்ளை என்ன பாடுபடுத்தலாம் பாருங்கன்றுவான். அப்போ
கோபம் வந்தால் சொந்த பிள்ளைய கூட புருஷனோட சேர்த்துருவார். புருஷன் சொல்லுவார், பொண்டாட்டியோட சேர்த்துருவார். உண்ட பிள்ளைய பாரு, என்னடி உண்ட பிள்ளை படுத்துற பாடுங்கிறோம். நல்லது செஞ்சால் எங்கே இருந்தாலும் நம்மளோட சேர்த்துக்குவாங்க. நம்ம பிள்ளை தான் சொல்ல தேவையில்ல. நல்லது செய்யக்கூட என் பிள்ளைய பார்த்தீங்களா, என் பிள்ளை எப்படி படிக்கிறான் பார்த்தீங்களா, இந்த பிள்ளை எப்படி ஓதலாம் பாருங்களான்னு நம்மளோட பிள்ளையை சேர்க்கறது இருக்கட்டும். எங்கட ஊரான்னு சொந்த பிள்ளையே தள்ளி வச்சு பேசினோம் கோபத்தில். ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டான்டா அவன் எங்கட ஊர். நம்மளோட ஊர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது எங்கட ஸ்ரீலங்கா ஒருத்தன் தான் அதை செஞ்சேன். ஸ்ரீலங்காவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது எங்கட முஸ்லீம் ஒரு ஆள் தான் அங்கே அமெரிக்காவில் அதை செஞ்சிருக்கிறாங்க. எப்படியாவது நம்மளோட சேர்த்துக்குவோம். நல்லது செஞ்சா, கெட்டது செஞ்சா எப்படியாவது கழிச்சிடுவோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல விசுவாசிகளேன்னு கூப்பிட்றான், ஓ மனிதர்களேன்னு கூப்பிட்றான். பாவிகளை எப்படி கூப்பிட்றான் தெரியுமா? பாவியை எப்படி கூப்பிட்றோம் நம்ம? பாவியை பாவம் செஞ்சுட்டா எப்படி சொல்கிறோம்? உன்ட பிள்ளையே பாருன்றோம், உன் மாப்பிள்ளை நல்ல மில்லன்றோம் உம்மா கிட்ட. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல பாவியை சொல்லக்கூடிய அந்த வசனம் மட்டும் போதும் அல்லாஹ் எவ்வளோ இரக்கம் உள்ளவனுங்கிறத புரிஞ்சுக்கிறது. என்ன சொல்லலாம் தெரியுமா? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செஞ்ச என்ற அடியார்களேங்கிறான். இந்த வசனம் எவனாலும் பேச முடியாது, இந்த வார்த்தையை யாரும் பேச முடியாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் அப்படியே பேசுவான் பாருங்க, பாவம் செய்த என்ற அடியார்களே. அந்த ஒரு அழைப்பு போதும் அல்லாஹ் இரக்கம் உள்ளவனுங்கிறதுக்கு. ஆனால் அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், பாவியை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், என்னுடைய இரக்கத்தில் நீ நம்பிக்கையை இழந்துடாதடா, என்னுடைய இரக்கத்தில் பாசத்தில் நீ நம்பிக்கையை கைவிட்டுறாத, என்கிட்ட கேட்டால் நான் மன்னிக்க மாட்டேன்னு நினச்சி ஓடிடாத. வா, இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேன். நீ இணை வச்சு போட்டு என்னட்ட தௌபா செஞ்சா மன்னிச்சிடுறேன். என்ன பாவம் செஞ்சோடு நீ என்கிட்ட வந்தையாலும் நான் ஏற்றுக்கிறேன்டா. இதை விட வேற எந்த ரப்பு நமக்கு தேவை? இப்படிப்பட்ட ஒரு இரட்சகனுக்கு அடிமையாக இருந்து நரகத்துக்கு போகணுமா? வல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் மட்டுமல்ல இரக்கமும் காட்டுறான். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற ஒரு விஷயம். அவ்வளோ இரக்கம் உள்ளவன் அல்லாஹ், அல்லாஹ் அவ்வளோ கருணை உள்ளவன். அப்போ பாவத்தை எச்சரிக்கிறான், இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப்ங்கிறான், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பாங்கிறான். இன்ன பத்திஷ ரப்பிக லஷதீதுங்கிறான், அல்லாஹ் கடுமையாக பிடிப்பாங்கிறான். யாருக்கு யாருக்கு? நீ அவ்வளோ பாவம் செய்கிற. நீ உங்களுக்கு தெரியுமா 100வது அத்தியாயம் சூரா அல் ஆதியாத். அந்த சூரா அல் ஆதியாத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் தெரியுமா? சத்தியமிடுறான். ஒவ்வொரு வசனமும் 5 வசனத்தில் சத்தியமிடுறான். 5 வசனம் சத்தியமிடுறான். ஒல் ஆதியாத்தில் பபஹா, மூச்சு வைக்க ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக, காலை பொழுதிலேயே விரண்டி எதிரிகளை நோக்கி ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக, தன் கால் கோரையை தட்டி கல்லிலே நெருப்பு பொறியை கிளப்பி கொண்டு ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக, புழுதியை அதெல்லாம் கிளப்பிக்கிட்டு போகக்கூடிய குதிரை மீது சத்தியமாக, எதிரிகளுக்கு மத்தியிலேயே போய் நிற்கக்கூடிய குதிரை மீது சத்தியமாக, அம்பட்டும் போர் குதிரையில் தான் சத்தியம் பண்ணுறான். அவ்வளோ சத்தியத்தையும் பாருங்க. காலையிலேயே மூச்சுரைக்க ஓடுது, ஓடும்போது கால் கோரையை தட்டி நெருப்பு பொறியை கிளப்பிக்கிட்டு ஓடுது. அது எஜமா ஓட்டினா ஓடுவேன், கல்லாச்சே கால் நோவுமே, நெருப்பு பொறி பறக்கும், ஓடும், எதிரிகளை நோக்கி ஓடும், புழுதியை கிளப்பி ஓடும். முன்னால் போன குதிரையை வெட்டி வீழ்த்துறான் என்று சொன்னாலும் பார்த்தாலும் முதுகில் இருக்கிறவன் போ என்றால் போகுது. புல்லு போட்டதுக்கும் கொள்ளு போட்டதுக்கும் சாக கூட துணிஞ்ச குதிரை மேலே சத்தியம் பண்ணிட்டு 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், இன்னல் இன்சான லரப்பிஹி லகனூத், இந்த மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு புல்லும் கொல்லும் போட்டு எஜமான் மாதிரி அல்லாஹ் உன்னை படைச்சவனே அவன்தான். சூரத்து தஹர் 1வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லலாம், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மின தஹர் லம் யகுன் ஷையன் மذ்குரா, இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கலையேங்கிறான். ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளை படைச்சான், கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சான், சாப்பிட்றதெல்லாம் சிமிக்குது,
பிடிக்கிறதெல்லாம் வருகிறது. அவ்வளவு உடல் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வச்சான். இவ்வளவு தந்துட்டு அல்லாஹ் என்ன கேட்குறான்? அத்தியுல்லாஹு அத்திய ரசூல், எனக்கு கட்டுப்படைங்கிறான், தொழுங்கிறான். அதை செய்ய நம்ம தயார் இல்லாட்டி மனுஷன் நன்றி கெட்டவன் தானே. அப்போ இதை செய்யலையா, உனக்கு எவ்வளோ அத்தாட்சிகளை தந்து நீ அல்லாஹ் கட்டுப்பட மாட்டேயா, அப்போ நீ நன்றி கெட்டவன் தானே. அந்த நன்றி கெட்டானே செய்வான். அப்போ இன்ன பத்திஷ ரப்பிக்கல ஷதீத், அல்லாஹ்ட படி ரொம்ப கடினமானதுங்கிறது நியாயமா இல்லையா? ஆனாலும் அல்லாஹ் எவ்வளோ இரக்கம் உள்ளவன் தெரியுமா? இவ்வளவு அல்லாஹ் கிட்ட வேண்டி எடுத்துக்கிட்டு அல்லாஹ்ட உடம்பு, அல்லாஹ்ட பார்வை, அல்லாஹ்ட உயிர், அல்லாஹ் எல்லாமே அவன் தந்ததை வச்சுக்கிட்டு இவன் பாவமெல்லாம் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் அல்லாஹ் மன்னிச்சுக்கே அல்லான்னு மன்னிக்கவும் தயாராகிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வயது முதிர்ந்த ஒரு வயதானவர் பொல்ல ஊன்றிக்கிட்டு அப்படியே வாரார். சஹாபாக்கள் சொல்றாங்க, கது சகத்த ஹாஜபாஹு, அவருடைய கண்குருவ முடிகள் கூட கொட்டி இருந்தது. குடுகுடுத்த கிழமை, ரொம்ப வயசானவர் அப்படியே வந்தார். இதில் முஹம்மது யார் என்று கேட்டார். இன்னொரு ரிவாயத்தில் நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாவங்கள் செய்திருக்கிறான், எல்லா பாவங்களும் செஞ்சிருக்கான். இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லா பாவத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கான். அந்த பாவத்தின் அளவை அவர் விவரிக்கிறார். எப்படி தெரியுமா விவரிக்கிறாரு? இந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு மனிதன் செய்த பாவத்தை தலைக்கு கொஞ்சமாக பிரித்து பிரித்து குடித்தால் ஒவ்வொருவரும் அழிந்து விடுவார்கள். அவ்வளவு பாவம் செய்திருக்கிறார். அல்லாஹ் அந்த மனிதனை மன்னிப்பானா? இதுதான் கேள்வி. இதுக்கு மேலே வழங்கப்படுத்த முடியாது. இந்த பூமியில் இப்போது உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் ஒருத்தர் செய்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் எல்லாருமே அழிந்து விடுவார்கள். அவ்வளவு நரகத்துக்கு போய்த்துருவாங்க. அவ்வளவு மொத்த பாவத்தை அந்த ஒரு ஆள் செஞ்சிருக்கிறான். இவன் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ்ட மன்னிப்பை பற்றி கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் போதே புரிந்து கொண்டார்கள். அவரை பற்றி தான் கேட்குறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட திருப்பி கேட்டாங்க, தஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன், நான் அல்லாஹ்வின் தூதர் என்று உன்னால் சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த வயதானவர் அந்த இடத்துல சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரிய இறைவன், நான் சாட்சி பகர்கிறேன், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் சாட்சி பகர்கிறேன் என்று சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் நல்லமல்கள் மட்டும் செய்யுங்கள், பாவம் செய்யாதீர்கள், அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவத்தை மன்னித்து விட்டான் என்று சொன்னபோது அந்த வயதானவர் திரும்பி கேட்டார், யா ரசூலல்லாஹ், சின்னது பெரியது எல்லா பாவத்தையுமா மன்னிச்சு விட்டான் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான், மட்டுமல்ல அவர் நீ செய்த பாவங்களை எல்லாம் நன்மையாக உனக்கு புரட்டி தந்து விட்டார். அந்த மனிதர் திரும்பினார், பொல்லை ஊன்றினார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்றார். எங்கள் கண்ணை விட்டு அவர் மறையும் வரையும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இப்படி ஒரு இறைவனா என்று சொல்லிக்கொண்டே போனார் என்ற ஹதீஸை நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய கருணை இரக்கம் எவ்வளவு பிரமாண்டமான சகோதரர்களை சிந்தித்து அல்லாஹ் எவ்வளவு மன்னிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கு கிடைச்சும் நரகத்துக்கு போகிறதா இருந்தால் எவ்வளோ பெரிய பாவியாக மனுஷன் இருப்பான். தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிச்சுட்டு போகிறான். சொல்லுவாங்க, அல்லாஹ்வோட இரக்கத்தையும் மன்னிப்பையும் பற்றி பேசினா மனுஷன் அப்படியே அமல் செய்து விட்டுருவான்னு. யார் சொன்னது? அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் என்று தெரியும் போது பாவம் செய்ய மனசு வராது. நல்ல சம்பளம் தார முதலாளிக்கு துரோகம் செய்ய மனசு வருமா? நல்லவன் அவனே. அள்ளித்தார முதலாளிக்கு, கேட்குறத விட கூட தார முதலாளிக்கு ஒரு மனுஷன் துரோகம் செய்ய நினைப்பானா? அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் என்று தெரிந்தால் ஒரு மனிதனால் பாவம் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட அல்லாஹ்க்கு நான் எப்படி துரோகம் செய்ய முடியும்? அல்லாஹ் சொன்னதை நான் ஏன் செய்யாமல் இருக்கணும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். இதுக்கு பிறகு நீ பாவம் செஞ்சால் நான் மன்னிச்சுட்டேன்ட்டான். ஆனாலும் இரவு நேரத்தில் நின்று வணங்கி கால்கள் வீங்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க, யார சொல்ல உங்களுக்கு தான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சே, புருஷன் காலு வீங்குதே என்று கவலைப்பட்டு சொன்னாங்க, கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள்,
அஃபலா அகுன் அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா ஆயிஷா என்றார்கள். 5 நேர தொழுகை நமக்கு எவ்வளவு சிரமமாகுது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணினா 1 மணி நேரம் கொண்டுட்டு இருக்கிறோம். ஆர்டர் பண்ணி போட்டு வெயிட்டில் இருக்கிறோம், அரை மணி நேரம் ஆகுது ஆர்டர் பண்ண சாப்பாட்டுக்கு. அவன் நாசுக்கு போடணும், அவன் ஃப்ரைட் ரைஸ் போடணும், அவன் பாபிக்கு போடணும். பார்த்துக்கிட்டு ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறத விட, ஒரு டாக்டரை புக் பண்ணி போட்டு காத்துக்கு இருக்கிறத விட, ஒரு சலுங்கடையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறத விட, தொழுகை சின்ன நேரம் தான் சகோதரர்களே, ஒரு 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் இவனுக்கு தொழ முடியலையா, பிஸியாம், கடையை பூட்டவும் மேலதான். அப்போ எல்லாம் பண்ணிப்பேனா? அந்த அல்லாஹ்வோட கருணையை நம்ம வாங்கி இருக்கக்கூடாதா? அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்னாங்க, மிஅராஜ் போன போது 50 வக்து தொழுகை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்குறான். நமக்கு எத்தனை வக்து? 5 வக்துக்கே இல்லாமல் அலைகிறோம். 50 வக்து தொழுகையே சந்தோஷமாக வாண்டிக்கிட்டு வந்தாங்க. 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம். முஹம்மதே உன்னுடைய ரப்பு என்ன தந்தா அந்த உம்மத்துக்கு என்று கேட்குறாங்க. 50 வக்து தொழுகை தந்தாங்க. உங்களை விட சிரமப்பட்ட நபினா, உங்களுடைய உம்மத்தை விட என்னுடைய உம்மத்து ரொம்ப அதிகமாக சிரமம் தந்திருக்கிறாங்க. அவங்களோட போராடினதுனால சொல்கிறேன், உன்னுடைய உம்மத்தை இதை செய்ய மாட்டாங்க, போய் குறைச்சிக்கிட்டு வாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 153வது வசனத்தில், அது ஊதிய மூசா அக்பரம் மின் தாலிக், முஹம்மதே உம்மை விட மூசா நபி கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். உன்னுடைய உம்மத்து உனக்கிட்ட கேள்வி கேட்டதை விட மூசா நபியுடைய உம்மத்து அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஃபகாரு அரின் அல்லாஹ் ஜஹரத்தன், எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வை கொண்டு அந்த காட்டு நம்புறேன்ட்டாங்க. இது சூரத்து நிசா 153வது வசனம். அப்படி சோதிக்கப்பட்ட மூசா நபி சொன்னாங்க, முஹம்மதே உன்னுடைய உம்மத்து தாங்காத, போய் குறைச்சிக்கிட்டு வா. மீண்டும் மீண்டும் குறைச்சி 3வது தடவை 5 வக்து தொழுகை அல்லாஹ் தாலா கொடுத்துட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தாலா தொழுகையை 5 ஆக்கியது மட்டுமில்ல, இந்த உம்மத்துக்கு ஒரு அருளையும் தந்திருக்கிறான். என்ன அருள் தெரியுமா? 5ஆக குறைத்தாலும் முஹம்மதே 50 வக்துக்குரிய கூலியை தருகிறேன், ஒன்றுக்கு 10 மடங்கு கூலி. சுப்ஹானல்லாஹ். நம்ம 5 வக்து தான் தொழுகிறோம், நன்மை என்னவோ 50 வக்து தொழுத நன்மை. அல்லாஹ் தாலா இந்த உம்மத்துக்கு ஒரு மக்ஃபிரத்தை தந்திருக்கிறான். நீங்கள் ஒரு நன்மை செய்ய நினைத்தால் ஒரு நன்மை அல்லாஹ் தாலா எழுதுறான். செய்யலை நினைச்சதுதான், என்கிட்ட வசதி வந்தால் நான் 7 கொடுப்பேன், என்கிட்ட காசு இருந்தால் அந்த பள்ளியை கட்டி முடிப்பேன், இன்ஷா அல்லாஹ் இதற்கு தஹஜ்ஜுக்கு எழும்புவேன். நினைச்சிட்டு இல்லை, ஒரு நன்மை எழுதப்பட்டுச்சு. செய்யாட்டி ஒன்றும் இல்லை, நினைச்சதுக்கு நன்மை. நல்லதை செய்ய நினைக்க நினைக்க நமக்கு நன்மை. நினைச்ச நன்மையை செஞ்சுட்டா, இன்னைக்கு தஹஜ்ஜுக்கு எழும்பி தொழணும் என்று நினைச்ச ஒரு நன்மை, தொழுதுட்டேன் எழும்பிட்டேன், 10லிருந்து 700 மடங்கு வரைக்கும் அவருடைய நன்மை அல்லாஹ் தாலா அவருடைய ஈமானுக்கேற்ப இரட்டிப்பாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அல்லாஹ்வுடைய பல மடங்கா பிரட்டி கொடுக்குறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இரட்டிப்பாக்கி கொடுக்குறான். நன்மை செய்ய நினைச்ச நன்மை செஞ்சால் 10லிருந்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் தாலா நன்மையை நிரப்பமா அல்லாஹ் தாலா கொடுக்குறான். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க, இந்த அடியான் ஒரு பாவம் செய்ய நினைத்தால் மலக்குமார்கள் பேனையை வைக்க மாட்டாங்க, பாவம் எழுத மாட்டாங்க, தௌபா செய்வானான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் பாரு. ஒரு நன்மை செய்ய நினைச்சதுக்கு நன்மை எழுதினா, ஒரு பாவம் செய்ய நினைச்சதுக்கு பாவம் எழுதினாலும் அல்லாஹ் நீதமானவன் தான். ஆனால் நன்மை செய்ய நினைச்சா நன்மை செஞ்சால் 10லிருந்து 700 மடங்கு, பாவம் செய்ய நினைச்சா இல்லை, பாவம் மனுஷன் அல்லாஹ் காத்துக்கிட்டு மலக்குமார்கள் பேனையை வைத்திருவாங்க, எழுத மாட்டாங்க. அவன் அந்த நினைச்ச பாவத்தை செஞ்சுட்டா ஒரே ஒரு பாவம் தான், 10 மடங்கெல்லாம் கட்டும். எதை கூட தாரான் அல்லாஹ்? அந்த நினைச்ச பாவத்தை செஞ்சால் ஒரே ஒரு பாவம் தான். செய்யாமல் விட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு நன்மை எழுதுதான். சுப்ஹானல்லாஹ். ஒரு பாவம் செய்ய நினைச்சிட்டு அந்த பாவத்தை அவர் செய்யாமல் விட்டுட்டானே, அதுக்கு ஒரு நன்மை. அப்போ எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவன் நல்லா. அது மட்டுமா, பாவம் செஞ்சுட்டேன்,
எத்தனை மடங்கு எழுதப்படும்? ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படும். இப்போ அதுக்கு பின்னால் ஒரு நன்மை செய்கிறான் இல்லையா, அந்த நன்மைக்கு கூலி எழுதி இந்த பாவத்தை அழிக்கிறான் அல்லாஹ். ஒரு பாவம் செய்ய நினச்சா பாவம் இல்லை, செஞ்சால் ஒரே ஒரு பாவம். இப்போ இவர் ஒரு நன்மை செய்ய நினச்சா ஒரு நன்மை செஞ்சுட்டா 10 மடங்குலேருந்து 700 மடங்கு நன்மையும் கொடுத்து ஒரு பாவத்தையும் அல்லாஹ் தஆலா அழிக்கிறான். அதான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் சொல்லலாம், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபின ஸய்யிஆத், நன்மைகள் என்பது பாவத்தை அழித்து விடுமே. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் வந்து ஒரு பாவத்தை முறையிட்டு நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டேன் யாரோ சொல்லலாம், எனக்கு என்ன தண்டனை, ஹத் இருந்தால் நிறைவேற்றுங்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கேட்டாங்க, ஹல் ஸல்லைத மஅனா, இப்போ எங்களோட ஜமாத்தை தொழுதிங்களா நீங்கன்னு கேட்டாங்க. தொழுதுட்டேன் நாங்கள், பாவம் அழிஞ்சிட்டு போங்கன்னு. சுப்ஹானல்லாஹ், ஒரு நன்மை செஞ்சால் ஒரு பாவம் அழியுது. நம்ம உது செய்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கையால் செஞ்ச பாவம் அந்த தண்ணீரோடு அல்லது கடைசி துளியோடு கழுவப்படும். மூத்த கழுவுறோம், கண்ணால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. காலை கழுவுறோம், காலால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. அவ்வளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்ம தொழுதுட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 34 தடவை செய்தால் அவருடைய சிறு பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுறான். நீங்கள் தொழுகைக்காக உது செஞ்சுட்டு பள்ளிவாசலை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் அழிக்குது, ஒரு நன்மை எழுதப்படுது. முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா, மனக்கவலை, மன அழுத்தம், நோவு, ஹத்தா ஷௌகத்தன் யுஷாக்குஹா, ஒரு முள்ளு தச்சாலும் இல்லா கஃபரல்லாஹு ஹத்தாயாஹு, அவருடைய பாவம் அழியுது. ஒரு மூமினுக்கு காயம் வந்த பாவம் அழியுது, காய்ச்சல் வந்த பாவம் அழியுது, ஒரு முள்ளு தச்சா பாவம் அழியுது, மனசுன்னு வந்த பாவம் அழியுது. இப்படி பாவத்தை அதில் அழிக்கிறான். நமக்கு ஏற்படுற கஷ்டத்தில் பாவம் அழிக்கிறான். அகதியாக நிற்கிறோம், அடிமையாக நிற்கிறோம், வெள்ளப்பெருக்கு வருது, மண் சரிவு வருது, பட்டினி படுக்கிறோம், எதிரிகளால் நசிக்கப்படுறோம், வேணுமென்ற சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறோம், அபாண்ட பழி சுமத்தப்படுது, தேவையில்லாமல் நாம் கைதியாக்கப்படுறோம், பாவம் அழியுது. எத்தனை நாள் எத்தனை வருஷம் நம்ம சிரமப்பட்டிருப்போம், பாவம் அழியுது. பள்ளி வாசலுக்கு தொலை போனவர்களை சுட்டு குவித்தார்கள், அவர்களுடைய பாவம் அழிந்து அவர்களுக்காக கண்ணீர் சிந்தின உறவுகளுடைய பாவங்கள் அழியுது. அவ்வளவுக்கு அல்லாஹ் தஆலா கருணை இல்லை, திருப்பி தருவான் அல்லாஹ். அவ்வளோ இரக்கமுள்ளவன் அல்லாஹ். அப்போ பாவத்தை அழிக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட கருணையுள்ள ரஹ்மான் இப்படியெல்லாம் பாவத்தை அழிச்சிட்டு இன்னொரு அருள் நமக்கு செய்கிறான். சிந்திச்சு பாருங்க, ரமலான் வருது, அது வேறையா அட்வான்ஸ் அல்லாஹ் தஆலா கொடுக்குறாரு. அதுக்கு மேலே ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு. வருஷத்தில் ஒரு மாதம் ரமலான், சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான விலங்கிலிருந்தோம், செய்யக்கூடிய நன்மைகள் பல மடங்காக தாரோம். ஒரே ஒரு நாள் இருக்கிறது லைலத்துல் கத்ர். அந்த ஒரு நாள் நீ அமல் செஞ்சால் 83 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை, அதை விட கூட நன்மை. உசுரோடு இருந்தாலே 83 வருஷம் இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஒரு வருஷம் இருந்தாலே 83, 10 வருஷம் இருந்தால் 8300 ஆண்டுகள் வாழ்ந்த நன்மை கிடைக்குது. 10 வருஷம் ரமலானில் இருந்தாலே 8000 ஆண்டுகள் வாழ்ந்த நன்மை கிடைக்குது. 1000 ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளை விட 60 வருஷம் வாழ்ந்த இந்த சந்ததிகள் சொர்க்கம் முதலில் போகிறார்கள் என்றால் இந்த லைலத்துல் கத்ர் ஒரு காரணம் சகோதரர்களே. நம்மெல்லாம் வாழ்ந்தது என்னமோ 50 வருஷம் தான், ஆனால் அமல் செஞ்சிருக்கிறோம் 7000 வருஷம், 8000 வருஷம், 100 வருஷம், 100,000 வருஷம், 1,00,000 வருஷம் அமல் செஞ்சது நன்மை கிடைக்குது. நம்ம சொர்க்கத்துக்கு முதல் போவோமா இல்லையா? அல்லாஹ்ட இரக்கமும் கருணை எவ்வளவு வந்திருக்குது, அல்லாஹ்ட அருள் எவ்வளவு இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். யுத்தம் முடிந்து கைதிகள் பிடிபட்டிருக்கிறார்கள். ஒரு கைக்குழந்தை, ஒரு விடப்பட்ட கைக்குழந்தையை சஹாபாக்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு தாய் அந்த குழந்தையை தேடி கத்தி அழுது ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளையை கண்டு என் குழந்தை தான் என்று அங்கே வந்து சொல்ல சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தாயிடம் குழந்தையை கொடுத்து விடுங்கள் என்று. அந்த குழந்தையை வாங்கி எடுத்த தாய் கொஞ்சம் கூட தாமதிக்கவில்லை. பசியோடு அழுகிற குழந்தையை இன்னும் தாமதிக்கக்கூடாது. எல்லா தோழர்களும் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே உட்கார்ந்து
திரும்பி இருந்து மார்போடு இணைத்து அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், தோழர்களே, இந்த தாய் அந்த குழந்தையை எரியும் நெருப்பில் வீசி விடுவாளா என்று கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், முடியாது, கண்ணால் கண்டுவிட்டோம், கருணையின் வெளிப்பாடு என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த தாய் குழந்தையில் வைக்கும் இரக்கத்தை விட உங்கள் உம்மத்தின் மீது அல்லாஹ் தஆலா ரொம்ப கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை சும்மா நரகத்தில் போட்டுருவானா? எவ்வளவு இரக்கம் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். இப்ப பாருங்க, ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ்வோட கருணை எவ்வளவு பிரம்மாண்டமானது. ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வை பயந்தான், மறைமுகமாக ஒரு இடத்தில் பயந்தான், அதுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கம் கொடுக்கிறான். மறைமுகமாக முன்னோர் காலத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் மரணிக்கும் தருவாயில் மக்களை எல்லாம் கூப்பிட்டான். மக்களே, நான் மரணித்து விட்டால் என்னை புதைத்து விடாதீர்கள், எரித்து விடுங்கள். எரித்த என் சாம்பலை முழுமையாக ஒரு இடத்தில் போட்டு விடாதீர்கள், கடலில் கொஞ்சம், தரையில் கொஞ்சம், காற்றில் கொஞ்சம் கலந்து விடுங்கள் என்று சொன்னான். அப்படியே பிள்ளைகளும் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மறுமையிலே அல்லாஹ் தஆலா அவரை எழுப்புவான். கடலும் தரையும் அவரை கொண்டு வந்து கொடுக்கும். அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான். வெக்கப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பான். அல்லாஹ் கேட்பான், எதற்காக இப்படி செய்தாய்? அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், நான் பாவங்கள் செய்திருக்கிறேன், மறுமையில் என்னை எழுப்பினால் நான் தப்ப மாட்டேன், உன்னுடைய தண்டனை கடுமையாக இருக்கும், அந்த பயத்தினால தான் நான் என்னை இப்படி செய்ய சொன்னேன் யா அல்லாஹ் என்று சொல்வான். இப்போ அவன் அல்லாஹ்வை பயந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான் தெரியுமா? உன்னை மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போ. என்ன பயந்திருக்கிற நீ, என்ன பயந்திருக்கிற நீ, எழுப்பினா தண்டிச்சிடுவேன், எழுப்புனா மாட்டிக்குவேன், நீ தப்ப முடியாதுன்னு நினைச்சிட்டே இல்லை, போ, உன்னை மன்னிச்சுதான் சொர்க்கத்துக்கு போய் என்று அல்லாஹ் சொல்ல இருக்கிறான். மறுமையில் இந்த நிகழ்வு நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கருணை அதில் வெளிப்படுது. அல்லாஹ் அவ்வளவு இறக்கமுள்ள 5 நாளே அல்லாஹ் தஆலா நம்மளை என்ன செய்யறான்? மன்னிச்சிடறான். கையேந்தினா தட்டிடுறது அல்லாஹ் விரும்ப மாட்டான். அவ்வளவு பாவம் செஞ்சுட்டும் களிமா சொன்னோடனே அல்லாஹ் தஆலா அவருடைய நன்மைகளை எல்லாம், அப்படியே பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றி கொடுத்துடுறான். இந்த அடியானுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம் சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார்கள். உங்களில் ஒருவர் ஒரு பாலைவனத்தில் பயணம் செய்கிறார். பயணம் செய்கின்ற அந்த ஒட்டகத்தில் அவருக்கு தேவையான தண்ணீரும் உணவும் ரொட்டியும் இருக்கிறது. அவர் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார். பாலைவனம் பயணம் பண்ணால் எப்படி? போகிற வழியில் சாப்பாட்டு கடை இருக்கும், ஒரு ஊர் இருக்கும், ஒரு நிழல் சோலை, ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கும், அங்கே தண்ணியை குடிச்சிடலாம், இங்கே சாப்பிட்றலாம். அப்படியா? போயிட்டே இருக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி சாப்பாடும் எடுத்துகிட்டு போகணும். எத்தனை கிலோமீட்டர் போகிறோம்னு தெரியலை. இது மிஸ் ஆனால் அவர் மவுத்து தான். இந்த மனிதன் போய்கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் பாலைவனத்திலேயே ஆச்சரியமாக ஒரு நிழலை காண்கின்றார். ஒரு மர நிழல். அந்த நிழலிலே கொஞ்சம் ஓய்வெடுக்க உட்கார்ந்தார். கண் அயர்ந்து விட்டது. கண் விழித்து பார்த்தார், ஒட்டகம் நடந்து விட்டது. கட்டி வைக்கல, ஒட்டகம் போயிடுச்சு. அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. ஒட்டகம் நடக்க முடியாது. பாலைவனத்தில் நடந்தால் இது கொஞ்ச நேரம் தான், எலும்பு கூடுதான், ஒன்றும் பண்ண முடியாது. சாவு கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ஒட்டகம் இல்லை. அப்படியே அந்த நிலையை அவரை கடுமையாக ஆட்பறித்தது. தலை சுற்றி மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார். கொஞ்ச நேரத்தில் யதார்த்தமாக கண்ணை விழித்து பார்க்கிறார். தண்ணீரோடும் சாப்பாட்டோடும் அந்த ஒட்டகம் பக்கத்திலேயே நிற்கிறாரு. சந்தோஷம் மிகைத்து விட்டது. அந்த சந்தோஷம் மிகைப்பால் அவர் வார்த்தையை மாற்றி சொன்னார். எப்படி சொல்லணும்? இறைவா, நீ என் ரப்பு, நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லணும். அந்த அடியான் சொன்னான், யா ரப் அந்த அபிதி வான ரப்புக்குன்னு மாற்றி சொல்லிட்டான். நான் உன்னுடைய ரப்பு, நீ என்ற அடியான் என்று அந்த சந்தோஷம் மிகைப்பால் என்ன பேசணும்னு தெரியாமல் உளறி தள்ளிட்டான். இதை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியான் பாவம் செய்து அவனை விட்டு தூரமான அந்த ஒட்டகத்தை போல் போய் மீண்டும் திரும்பி வந்து விட்டால் இந்த மனிதன் சந்தோஷப்படுவதை விட அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். என் அடியான் நான் இருப்பதை உணர்ந்து விட்டான், என்னிடத்திலே கையேந்தி விட்டான், என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டு விட்டான் என்று
அல்லாஹ் அதை விட சந்தோஷப்பட்டு மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் இதை விட இரக்கம் எங்கே இருக்குது? சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கிட்ட என்ன சொல்றான்? நன்மையின் பக்கம் விரைந்து வாங்க. பாருங்க, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆல இம்ரானினுடைய 31வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நீங்க அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ் தஆலா என்ன நேசிக்க தயாரா? நீங்க கேட்குறான், நீங்க என்னை நேசிக்க தயாரா? அப்படி தயாரா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்க. அல்லாஹ்வோட தூதரை நீங்க என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. அல்லாஹ்வோட தூதரை நீங்க பின்பற்றிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த பக்கம் நேசமும் வந்துடும். நேசம் ரெண்டு பக்கம் இருக்கணும். நானும் நேசிக்கணும், நீங்களும் நேசிக்கணும். இருதலை காதல். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க அல்லாஹ்வை நேசிக்கணுமா? முஹம்மது நபியை பின்பற்று. அப்படி நீங்கள் முஹம்மது நபியை பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நேசிச்சு அல்லாஹ் நேசிச்சு போடுவானா? முதல் வேலை என்ன? வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். இதுக்கு முன்னே நீங்க செஞ்சீங்களே பாவம், அம்புட்டி மன்னிச்சிடுவோம். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினா என்ன பாக்கியம் கிடைக்குதுன்னு பாருங்க. அல்லாஹ்வோட நேசம் கிடைக்கும். நேசம் கிடைச்ச உடனேயே அவன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவான். அல்லாஹ் நேசிச்சா பாவம் ஒன்றும் இருக்காது, பாவம் மன்னிச்சிடுவான். பாவத்தை மன்னித்து விடுவானா? வல்லாஹு கஃபூருன் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இரக்கமும் காட்டுறவன். தொடர்ந்து அடுத்த வசனத்தில் சொல்றான் அல்லாஹ் 32வது, குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல். நபியே சொல்லுங்க இந்த மக்களுக்கு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க என்று சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம என்ன செஞ்சா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்? அல்லாஹ்வோட தூதருக்கு கட்டுப்பட்டா சரி, அவரை பின்பற்றினா சரி, அல்லாஹ் மன்னிச்சிடும். அல்லாஹ் மன்னிக்கிறது மட்டுமில்லை, இரக்கமும் காட்டுவான். இந்த உலகத்தில் சோதனை வருதே, அல்லாஹ்வோட இரக்கம் இல்லையான்னு நம்ம நினைக்கக்கூடாது. சூரா முஹம்மது 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல நபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமுல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன். உங்களை யார் தியாகி யார் பொறுமையாளி என்று நாம் காணும் வரைக்கும் சோதிச்சுக்கிட்டே இருப்போம். சூரத்துல் பக்ரா 155வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத். உங்களை பயத்தால, பசியால, விளைச்சல் சேதத்தால, உயிர் சேதத்தால, பொருளாதார சேதத்தால சோதிப்போம். ஃபபஷிரி ஸாபிரீன். நபியே, பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் செய்யுங்க. அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதிப்பான். சோதனைண்டா அல்லாஹ் இறக்கம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. நம்மளை விட சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள். அல்லாஹ் இறக்கப்பட்டதான் சோதிப்பான். இந்த ஈமான் எவ்வளோ உறுதியாக இருக்குதுன்னு பார்க்குறான். ஒரு சின்ன பிள்ளைக்கு உம்மா அடித்தா அந்த பிள்ளை உம்மாண்டு தான் கத்தும். அந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை. அல்லாஹ் சோதிச்சா என்ன? அல்லாஹ் என்ன தொழுகு, பள்ளிக்கு போய் வேலை இல்லை, எத்தனை தடவை துவா கேட்டான், செய்ய செய்ய தொழில் நஷ்டத்திலே கேட்பான். அல்லாஹ் சோதிக்காங்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அல்லாஹ் கிட்ட திரும்ப திரும்ப கேள். கிடைச்சா இந்த உலகமே கையில் கிடைச்சாலும் என்ன ஆக போகுது? சூரா மாயிதா 5வது அத்தியாயம் 36வது வசனம், இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஆ வ மிஸ்லஹு மஅஹு லியஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. இறைவனை நிராகரித்தவர்களுக்கு ஒட்டுமொத்த உலகமும் கிடைத்து, அதுபோல இன்னொன்றும் கிடைத்து, அத்தனையும் அல்லாஹ் கிட்ட தர்றேன், என்ன தண்டிக்காதே என்று கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. உலகத்தின் பொறுமதி அவ்வளவுதான். 2 மடங்கு உலகத்தை கொடுத்தாலும் தண்டனையிலும் தப்ப முடியாது. ஆனால் ஈமான் ஒன்றுக்காக அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஒரு சொர்க்கத்துக்கு மன்னிச்சுட்டவன் ஓடு அப்படிங்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அவ்வளவு பொறுமதியான ஈமான் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அதை நாம் என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா சூரத்துன் நஹ்ல் 16வது அத்தியாயம் 97வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. ஆணோ பெண்ணோ ஈமான் கொண்ட நிலையில் நல்லமல் யார் செய்கிறார்களோ அவருக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பேங்கிறான். நிம்மதியான வாழ்க்கை, மறுமையில் சொர்க்கத்தை அப்படியே அள்ளி கொடுத்துருவேங்கிறான். என்ன நிபந்தனை? ஈமான் கொண்டு நல்லமல் செய். என்ன கஷ்டங்கிறோம் நமக்கு? நம்ம ஆல்ரெடி எல்லாம் ஈமான் கொண்டுட்டோம், அல்லாஹ்க்கு நீ வைக்கல. நல்லமல் செஞ்சுட்டு போவோம். நல்லமல் என்னங்க? நம்ம கடமையான தொழுகையை தொழுதுட்டு போகிறது, கண்ணு மொழி படலை, சுபகுக்கு எழும்பலை, ஒன்றும் இல்லை. என்ன நேரத்தில் கண்ணை முழிக்கிறோம், எப்போ தொழு, அல்லாஹ் மன்னிக்கிறான்.
சிலர் வந்து சுபவுக்கு அது மிஸ் ஆகுது என்னோட தொழுகையை விடுறது முட்டாள்தனம். நினப்பு வச்சுக்கோ, எழும்பணும்னு முயற்சி செய்யி, மீறி தூக்கம் போயிட்டு எழும்பின உடனே தொழு, ஒன்றும் பிரச்சனை. எல்லாம் பலகீனமான மனுஷன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். நம்ம பலகீனம் அல்லாஹ்க்கு தெரியும். உனக்கு மறந்துட்டு ஒன்றும் குற்றம் இல்லை, நினைவு வந்தவுடனே செஞ்சிடு. நீ தவறு செஞ்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்கிட்ட அழுது கேளு, கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமல்கள் ஒன்றும் கஷ்டமாக அல்லாஹ் வச்சு படைக்கல. அமல்கள் எதுவுமே கஷ்டம் கிடையாது, சிம்பிளானது, ஆரோக்கியமானது, ரொம்ப எளிமையானது, லேசானது. அல்லாட கடமைகளை செய்வதனால் நாம் பட்டினிக்கு போய்த்திருவோம், பசியில் நின்றுவோம், செத்து போய்த்திருவோம், நஷ்டப்பட்டுருவோம்னு நினச்சிடக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டு கொரோனா. தொழுக நேரத்துக்கு கடையை பூட்டினா வியாபாரம் மிஸ் ஆகும் என்று நமக்கு கொரோனா வந்து 3 வருஷம் கடையை பூட்டினோம், ஒருத்தனும் சாகலை, நல்லா தான் திண்டோம். 3 வருஷம் இல்லாட்டி 1 வருஷம் கம்ப்ளீட்டாக மூடினோம் கடையை. ஸ்கூல் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, சந்தை இல்லை, சந்திப்பு இல்லை, கல்யாணம் இல்லை, பார்ட்டி ஃபங்க்ஷன் இல்லை, அவ்வளோ பேரும் நல்லா தானே இருந்தான். ஏவன் செத்தான். ஒரு எக்ஸிடம் பட்டு காலுக்கு பெண்டச்சை போட்டு 6 மாதமாக படுக்கிறான். அவன் குடும்பம் என்ன சோத்துக்கு வழி இல்லாமல் செத்து போச்சா? உழைக்கிறவர் தான் படுத்திருக்கிறார். 50 பேரும் திண்டமா இல்லையா? அப்போ இந்த கரையை பூட்டி நான் சோறு கிடைக்காது என்று நினைப்பு இந்த கொரோனாவோடையே நமக்கு போயிருக்கணும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் சொல்கிறான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பு அல்லாஹ் எழுதிட்டாங்கிறான். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை எடுத்துட்டேங்கிறான். என்ன பயம்? இந்த நோன்பு வருது, சிலரை தொழிலுக்கு நெருப்பில் நிற்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நோன்பு இல்லாத சந்தர்ப்பம், நோன்பு பிடிச்சா கஷ்டம், வருஷத்தில் ஒரு தடவை வர்றது. நோன்பு பிடிச்சா கஷ்டம் பண்ணி உழைச்சி எம்பட்டு அள்ள போகிற நீ, எத்தனை கோடி சம்பாதிக்க போகிற நீ? அதை விட சிறந்த நன்மைகளை சம்பாதிக்கிறதுக்கு இதை வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடாதா? ஏல்லா நீ தாரத்தை எனக்கு முடியுமான அளவு தான் நான் வேலை செய்வேன். ஆஃப் டைம் 3 மணித்தியால் தான் வேலை செய்ய முடியும் என்ற உடம்புக்கு, ஒரு 6 மணித்தியாலம் தான் என்னால் வேலை செய்ய முடியும் உடம்புக்கு. நீ ரிசுக்க தாயா அல்லா, அல்லாஹ் எளின ரிசுக்கு கிடைக்கும். ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. சூரத்துல் அன்ஆம் 59வது வசனம். ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்ட அறிவில் இல்லாமல் கீழே விழாது. சூரா அல் ஹதீத் 22வது வசனம். உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறத நம்ம எழுதிட்டோம்ங்கிற அல்லாஹ். அம்புட்டு நடக்கும். எழுதப்படாத ரிசுக்கு கிடைக்கவும் மாட்டாது, எழுதின ரிசுக்கு மிஸ் ஆகவும் மாட்டாது. நீ எவ்வளோ உயர பிறந்தாலும் அம்புட்டு தான், நீ எவ்வளோ கீழே கிடந்தாலும் அவ்வளோது. எழுதினது கிடைக்குமெங்கிற கலாக்கதிர் நம்பிக்கை நம்மகிட்ட இருந்தால் என்ன பயம்ங்கிறாங்க. அப்போ அல்லாட எழுத்து, அல்லாட கலாக்கதிர், அல்லாட வணக்கங்களை செய்கிறதுக்கு ஒரு நாள் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அப்போ சூரத்துன் நஹல் 97வது வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிபந்தனை, ஈமான் கொண்டு நல்லமல் செய், நிம்மதியான வாழ்க்கை, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. எவ்வளோ அழகான ஒரு வசனம் பாருங்கள், நிம்மதியான வாழ்க்கை. அதே மாதிரி சூரத்துல் கஹ்ஃபில் 88வது வசனம், வஅம்மா மன் ஆமன வஅமில சாலிஹன். யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றாரோ ஃபலஹு ஜஸாஅல் ஹுஸ்னா, அழகிய கூலி அவருக்கு இருக்கிறது. ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சா கூலி எப்படி தெரியுமா? அழகான கூலி அவருக்கு கொடுப்போம். வஸனகூலு லஹு மின் அம்ரினா யுஸ்ரா, எங்கள் கட்டளையிலிருந்து அவருக்கு நாம் இலசையே வழங்குவோம். அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே சூரத்துல் கஹ்ஃப் 110வது வசனம், அந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி வசனம், 110 வசனம் தான் சூரத்துல் கஹ்ஃப். அந்த 110வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய. நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். அவருக்குன்னு அவர் நபி, அவர் வேற படைப்பு, அவர் செய்வார். நபியே நீங்க சொல்லுங்க, நானும் உங்களை போல ஒரு மனிதன் தான். யூஹா இலைய, உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? எனக்கு வஹி வருது. அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய ரப்பு ஒருவன் தான், அல்லாஹ் மட்டும்தான். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யார் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று எதிர்பார்த்து ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், நல்லமல் செய்கிறாரோ, வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை வைக்காம இருக்கிறார்களோ அவருக்கு சொர்க்கம் உண்டு.
நல்லமல் செய்யணும், இணை வைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் தான் சொர்க்குவார். இது அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டணும். சூரத்து தாஹா 112வது வசனம், ஒமையஅமல் மினஸ் சாலிஹாத் வஹுவ மூமின், யாரு நல்ல அமல்களில் இருந்தும் ஈமான் கொன்ற நிலையில் செய்து வருகிறாரோ ஃபலா யஹாபு லுல்மன் வலா ஹதுமா, அவருக்கு அநீதி நடந்துவிடும், அமல்களில் குறைவு வந்துவிடும் என்று பயப்படவே வேண்டாம். ஈமான் கொண்டு நல்ல அமல்களை யார் செய்கிறாரோ அவருக்கு அநீதி நடக்கும் என்றோ அமல்களில் குறைஞ்சி விடும் என்றோ ஒன்றும் பயப்படாதீங்க. அமல்கள் இரட்டிப்பாக்க தந்துக்கிட்டே இருக்கும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ஒரு கையளவு ஒரு பிடி அளவு தர்மம் செய்தால் அதனை அல்லாஹ் கியாமத்து நாள் வரை உங்களில் ஒருவர் குதிரை குட்டிக்கு தீன் போடுவதை போன்று வளர்த்துக்கிட்டே இருக்கிறான். நாளை மறுமையில் நம்முடைய கூலியை தரும்போது நம்மளே ஆச்சரியப்படும், யாரெல்லாம் இது நான் செஞ்சில்லை, என்ற வாழ்க்கையிலே இவ்வளவு சாப்பாட்டை நான் கண்டில்ல, மலை மலையாக கொடுத்ததாக நீ நன்மையை தாரையே, நீ ஒரு பிடி கொடுத்த வளர்த்து வச்சிருக்கிறேன். இப்போ பள்ளி வாசலில் கட்ட போகிறோம், இந்த பள்ளி வாசலுக்கு கூரை போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, வசூல் பண்ணுறாங்க. நீங்கள் 1.5 லட்சம் 1 கோடி கொடுக்கறது இல்லை, எனக்கு 500 ரூபா கொடுக்கலாம், கொடுங்க. அல்லாஹ் வளர்த்துக்கிட்டே இருப்பான். இதில் தொழக்கூடியவர்களுடைய நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு 10 ரூபா கொடுக்கலாம், கொடுத்துட்டு போங்க. இந்த வெள்ள நிவாரணத்துக்கு வசூல் பண்ணோம் நாங்கள் எங்கள் பள்ளியால், வெள்ள நிவாரணத்துக்கு வசூல் பண்ணோம். மக்கள் மாஷா அல்லாஹ் காசாகவே கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலே காசாகவே வந்துச்சு, பொருளாக வந்துச்சு. அதில் கண் கலங்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துச்சு. அந்த பள்ளியில் முன்னுக்கு ஒரு மேசை போட்டு அதில் வச்சுட்டு போயிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு ஷாப்பிங் பேக்கில் முடிச்சு போட்டு ஒரு பார்சல் வைக்கப்பட்டிருந்துச்சு. இவ்வளவுக்கு அரிசி, இவ்வளவுக்கு அரிசிங்க. வல்லாஹி அந்த ஷாப்பிங் பேக்குள்ள அந்த அரிசி இந்த 2 கையளவு அரிசி தான். அந்த அரிசியை தந்தவள் எவ்வளவு ஏழையாக இருந்திருப்பாள். சுப்ஹானல்லாஹ், ஒரு பிடி அரிசி கொண்டாந்து போட்டிருக்கிறாள். அவளை மனசுக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பான். என்னுடைய தர்மம் அப்படியே போட்டு இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் அல்லது 2 அல்லது 3 சின்ன பிள்ளைகளுடைய உண்டியல் மொத்தமாக கொண்டாந்து போட்டேன். உடைச்சி தான் எண்ணினோம் சில்லறை காசு. அந்த பிள்ளைகளை மனசு எவ்வளவு இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் அல்லாஹ் கூலி கொடுப்பான். இதுக்கெல்லாம் அல்லாஹ் கூலி கொடுப்பான். ஒரு பிடி அரிசி கொடுத்தவள், அதான் நாங்கள் நிர்வாகத்தில் பேசிக்கிட்டோம், அவளுக்கு நாம கொடுக்கணும்ப்பா. ஒரு பிடி அரிசி கொண்டு வந்தா அவன் மனசு கொடுக்கணும்னு வந்துச்சே, அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு தான் அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கணும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒரு பிடி உணவை நீ கொடு, அல்லாஹ் வளர்த்துக்கிட்டே இருப்பான் கியாமத்து நாள் வரைக்கும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகம் இருக்குதுன்னு தெரியல, அத்தனை ஆண்டுகளும் அல்லாஹ் வளர்ப்பான். அவ்வளோ அல்லாஹ் நன்மையை தரான். நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாதுங்க. கொடுக்கறது 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, எவ்வளோ முடியுமோ கொடுத்துட்டு போங்க, கொடுத்துட்டு போங்க. அது அல்லாஹ் அள்ளி தந்துக்கிட்டே இருப்பான். நம்முடைய பாவங்கள் அதனால் மன்னிப்பான், நோய்கள் இருந்து நம்மளை பாதுகாப்பான், ஆபத்திலிருந்து எல்லாம் பாதுகாப்பான். தர்மச்சி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை வலியுறுத்துகின்றார்கள். எப்படி தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், தர்மம் செய்கிறதை பற்றி திருக்குர்ஆன் எப்படி சொல்லுது தெரியுமா? ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்ற மலக்குமார்கள் வந்துவிட்டால் அவன் உடனே செய்யக்கூடிய அமல் என்ன தெரியுமா? லவுட அஹர்தனி, இறைவா எனக்கு கொஞ்சம் நேரம் தந்துவிடு, அஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், இருக்கிறதையெல்லாம் கொடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். ஒரு செகண்டில் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்மை தர்மம் மட்டும்தான். கொஞ்சம் நேரம் தாயா அல்லாஹ், கொஞ்சம் தொலை போகிறேன், ஒரு நாள் டைம் தாயா அல்லாஹ், ஒரு நோன்பு வைக்க போகிறேன், எனக்கு ஒரு மாதம் டைம் தாயா அல்லாஹ், ஒரு உம்ராக்கு போயிட்டு வரேன், இப்படி கேட்க மாட்டான். என்ன கேட்பான் தெரியுமா? கொஞ்சம் நேரம் தாயா அல்லாஹ், அஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நேரம் தந்து பேச்சு தந்துட்டேன்னா கொண்டாட்டிட்டு அந்த கடை ரொம்ப கொஞ்சம் தர்மமாக கொடுத்துரு, பள்ளிக்கு கொடுத்துரு, இதை வேலைகளுக்கு கொடுத்துரு. ஒரு செகண்ட் தான், இப்போ எடு உயிர். ஆனால் நேரம் கொடுக்கப்படாது. எப்போ செய்யணும்? நல்லா இருக்கும்போது செய்யும். தொண்டைக்கு வந்தால் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ நல்ல அமல்கள் செய்யணும். பாவத்திலிருந்து விலகி நல்ல அமல்கள் செஞ்சால் கண்டிப்பாக அல்லாஹ்வோட கருணையை இன்னும் அல்லல. அல்லாவே இறக்கமுள்ளவன் தான், அல்லாஹ் கருணை இல்லவன், அல்லாஹ் மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கிறான்.
அந்த மன்னிப்பை வாங்க நாம தயாராக இருக்கணுமா இல்லையா? இவ்வளவு தந்தும் இன்னமும் சிகரெட்டை விட முடியலை, தூள் அடிக்கிறத விட முடியலை, ஒரு பொம்பளை ஃப்ரெண்டை விட முடியலை, ஒரு ஆம்பளை ஃப்ரெண்டை விட முடியலை, ஒரு தொழுகையை நிரந்தரமாக தொழ முடியலை, நோன்பு வைக்க முடியலை, ரமலான் ஹயாத்தாக்க முடியலைன்றால் நம்ம எப்படி அந்த சஹாபாக்கள் போன சொர்க்கம் எனக்கும் தேவைன்னு எப்படி ஆசைப்படுறோம்? எனவே மனசுக்குள்ள நியத்தை வைக்கணும், பாவங்கள்லேருந்து விலகுவோம், அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வோம், கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பான். என்ன பாவம் செய்யலாம் அல்லாஹ் மன்னிப்பான். ரெண்டாவது, அல்லாஹ் இறக்கம் உள்ளவன், அவனுக்கிட்ட பயப்பட தேவையில்ல, அப்படியே கையேந்தி கேட்போம், அமல்கள் செய்வோம். அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்குறதா இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளு. மூளை முடுக்கல அப்படி சொர்க்கத்தில் ஒரு ஓரமாக இடந்தார் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நமக்கும் அதுக்கு தகுதியே கிடையாது, அது நபிமார்கள் போகிற இடம். ஆனால் என்ன செய்யணும்? அல்லாஹ் தாராவை கேட்டுட்டு போவோம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஆதம் நபி தொட்டு கடைசி மனிதன் வரை எல்லோரும் ஒரு திடலில் ஒன்று சேர்ந்து, எத்தனை கோடி மனுஷன் இருப்பான்னு தெரியல, ஆதம் நபி தொட்டு கடைசி மனிதன் வரை ஒரு திடலில் ஒரே நேரத்தில் நின்று என்னென்ன தேவையோ அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க, கேட்டதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தால் அல்லாஹ்ட கஜானாவில் எவ்வளவு குறையும்னு நினைக்கிறீங்க? கடலில் ஒரு ஊசியின் நுனியில் படும் ஈரத்தின் அளவுக்கு கூட குறையாது, அவ்வளவு அல்லாஹ் கிட்ட இருக்குது. எதுக்கு வைக்கப்படுற? கேளு கேளு, அல்லாஹ் கிட்ட கேளு, நல்லா கேட்போம். சொர்க்கத்தில் பெரிய இடத்த கேட்போம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்போம். கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசியாக சொர்க்கம் போறவருடைய சொர்க்கம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், கடைசியாக ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போவானே, உன்ட சொர்க்கத்தில் ஒவ்வொரு படித்தரம் இருக்கும், கடைசியாக போகிற சொர்க்கம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கு சொர்க்கியா அல்லாஹ் என்று அல்லாஹ் கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம். அதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகிறவங்கெல்லாம் போய் நரகத்துக்கு போகிறவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா நரகத்திலிருந்து ஈமான் கொண்டு பாவத்துக்காக போனவங்களை அல்லாஹ் தஆலா விடுதலை ஆக்கிட்டு கொஞ்ச நாளையில் எடுத்து மன்னிச்சு சொர்க்கத்துக்கு கொடுத்துட்டே இருப்பான். கடைசியாக ஒருத்தன் பெறுவான், அவன் தான் கடைசி, அவனுக்கு போகிற உத்தரம் இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் அவன். தவண்டு வருவான், கருத்து போய் வருவான். அல்லாஹ் தஆலா மாவுல் ஹயாத் அப்படி என்கிற ஒரு நீர் தடாகம் வச்சுக்கிறான், அந்த தண்ணியில் இறங்க சொல்லுவான். அந்த மாவுல் ஹயாத் ஜீவ நீர், அதில் இறங்கினோன்னா அதில் அப்படியே கருப்பெல்லாம் கலண்டு அப்படியே வெண்மையாகி வெளியே வந்துடுவார். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், போதும் இது ஒதுகுலில் ஜன்னா, போ சொர்க்கத்துக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். சொன்னால் அவர் அப்படியே போய் பார்ப்பார். போகும்போது அல்லாஹ் தஆலா இவருக்கு என்ன செய்வான்னு சொன்னால், வேணுமென்று அவருக்கு சொர்க்கத்தில் இடமே இல்லாத மாதிரி எல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்த சொர்க்கம் மாதிரி அல்லாஹ் காட்டுவான். ஹுய்யில இலைஹி அன்னஹா மல்லா, எல்லாமே அடுத்தவங்களுக்கு கொடுத்த சொர்க்கம் மாதிரி அல்லாஹ் அவருக்கு காட்டி விட்டுருவான். அப்போ திரும்ப கேட்பான், ரப்பி எல்லாமே வஜத்துஹா மல்லா, எல்லாமே அடுத்தவங்களுக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்குதுயா அல்லாஹ் அப்படின்னு கேட்பான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லலாம், இல்லைப்பா இருக்குது, இது ஒதுகுலில் ஜன்னா, போப்பா சொர்க்கத்தில் இடம் இருக்கு போ என்று சொல்லுவான். திரும்பவும் போவார். அது ஹுய்யில இலைஹி அன்னஹா மல்லா, திரும்பவும் அவருக்கு அப்படித்தான் இருக்கும். திரும்பவும் அல்லாஹ் இல்லையே, அல்லாஹ் இடமே இல்லையே, 3 தடவை சொல்லி 4வது தடவை அல்லாஹ் தஆலா கேட்பான், நீ எவ்வளவு இடம் எதிர்பார்க்குற? சொர்க்கத்தில் எனக்கு சொர்க்கம் கிடைக்கிறதே பெரிய விஷயம், அல்லாஹ் மன்னிச்சு விட்டான். சொர்க்கத்தில் எவ்வளவு இடம் உனக்கு தேவை? உலகளவு இருந்தால் போதுமாங்கிறான். அவன் அந்தஸ்துக்கு அல்லாஹ் அப்படி தான் கேட்குறான். நம்மக்கிட்ட ஒரு வெளியூருக்கு போய் ஒரு வாகனம் பழுது தங்கணும்னுக்குன்னா ஒரு சின்ன ஒரு படுக்க பாய் ஒரு அளவுக்கு ஒரு இடம் கிடைக்குமான்னு தான் கேட்போம். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதுவே பெரிய விஷயம். அந்த மனுஷன் ஒரு மூலையை தங்க விட்டாங்க. அல்லாஹ் கேட்பான், உலகளவு இருந்தால் போதுமா? இந்த மனுஷன் ரப்பி
உலகத்தில் நாம் எங்கே போனோம்? நம்ம ஊருக்குள்ளேயே நாம் போகாத இடம் என்பட்டு, இலங்கையில் நாம் போகாத தெரியம்பட்டு, உலகத்திலேயே முக்காவாசி பங்கு கடல், மற்றது தான் தரை, அதுலேயே நம்ம போகாத சந்து பங்கு எத்தனை வனாந்தர காடுகள் இன்னும் மனுஷன் போக முடியாமல் தவிக்கிறான். உலக அளவு இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டோன்னே அவர் போதும் என்பார். அல்லாஹ் தாலா சொல்லுவான், லக்க மிதுலுஹா உலக்க மிதுலுஹா உலக்க மிதுலுஹா. அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான், இன்னொரு மடங்கு எடுத்துக்கோ, உலகத்தை போல இன்னொரு மடங்கு, இன்னொரு மடங்கு எடுத்துக்க, இன்னொரு மடங்கு எடுக்கு, உலக அஷரத்து அந்தாலிஹா, 10 மடங்கு சொர்க்கம் உனக்கு, இந்த உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கம் உனக்கு எடுத்துக்கோ என்று சொன்னபோது அந்த மனிதன் நம்ப மாட்டேங்கிறான். இறைவா, நீ என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடியான், என்னை கிண்டல் பண்ணாத ரப்பு என்று சொல்லுவான். அல்லாஹ் உண்மையாக அந்த 10 மடங்கு சொர்க்கத்தை அவருக்கு கொடுக்குறான் என்றால் அல்லாஹ் எவ்வளவு இறக்கம் உள்ளது. கடைசி சொர்க்கம் தான். அல்லாட இறக்கத்தில், அல்லாட கருணையில், அல்லாஹ் கொடுக்கக்கூடியதில் ஆக சின்னது அதுதான். இந்த உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கம். சொர்க்கம் என்றா சாதாரணமானதா? சொர்க்கம் என்றாலே என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும், அது வாழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. கடைசியே உலகத்தை விட 10 மடங்குண்டா அமல்கள் செஞ்சு, நோன்பு வச்சு, நல்லது செஞ்சு, உம்ரா செஞ்சு, அடுத்தவங்களுக்கு கொடுத்து தர்மங்கள் செஞ்சு போனாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறக்கம் எப்படி இருக்கும் இல்லையா? பின்ன வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற இடமாச்சே, மரணமே இல்லையே. நம்மளே போர் அடிக்குது, பெயிண்டை மாற்றணும், வீட்டை உடைச்சி கட்டணும், சோபா செட்டை மாற்றணும், அழுத்து போகுது. அப்போ சொர்க்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஒரு பழத்தை கடித்தால் அடுத்த கடி வேறு சுவை. ஒவ்வொரு வாரமும் அழகு மாறும், வயசு கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்கள் வெளியே போய் வருவார்கள், மனைவியர்கள் கேட்பார்கள், அழகு மாறி இருக்கிறேன், ஒரு காற்று வீசும், அழகு மாறி. இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தான் மாறி இருக்கிறீங்க. அதே முகத்திலேயும் இல்லையா, அல்லாஹ் அழகை மாற்றிக்கிட்டே இருப்பானா. ஒவ்வொரு கடிக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்குமா. அப்படிப்பட்ட சொர்க்கம் உலகத்தை விட 10 மடங்கு குறைஞ்சது என்றால் கூடினது. மூசா நபி கேட்டார்கள், யா அல்லாஹ், குறைஞ்சதே இப்படி என்றால் கூடினது எப்படி? அல்லாஹ் சொன்னான், அதை நானே என் கையால் படைத்து மறைத்து வைத்திருக்கிறேன், எந்த கண்ணும் கண்டிடாது, எந்த உள்ளமும் சிந்தித்திடாது, வந்து கண்டு கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். அந்த சொர்க்கத்துக்கு நமக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிறது பெரிய பெரிய விஷயம் இல்லை, சின்னதாக ஒரு தொழுகை, அவ்வளோதான். அல்லாஹ்க்கே கட்டுப்படுறோம் மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த சொர்க்கத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் எதை நாம் இழக்க போகிறோம்? அதனால தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் நம்மை விட்டு போனாலும் ஈமான் ஒன்று நமக்கு போதுமானது. ஈமானுக்காக எதையும் இழக்கலாம், எதற்காக வேண்டியும் ஈமானை இழந்துவிடக்கூடாது. ஈமான் கிடைத்ததே நமக்கு பெரிய அருள். அந்த அருளை நாம் கடைசி வரைக்கும் பாதுகாக்க வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து விரண்டு நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.